நம்ம ஸ்ரீ மீனாட்சி மெடிக்கல் ஷாப் ஐயா சிவசு திருவடி வணக்கம். அஞ்சுதா அம்மா திருவடி வணக்கம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடியார்கள் நியூட்ரல்ல இருங்க. அம்மா உத்தரவு வழங்கலாம். அமைச்சர். ஓம் சிவாய ஓம் சிவாய நம. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாளும் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியற்கோங்க பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆசை கல்மிதப்பில் அணைந்த பிராமடி போற்றி, வாழி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊடிமணி திருவாள் போற்றி, ஒளிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசனுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய சொக்கநாத வென்பார். வாக்கிலுரை பொய்யே மனம் நினைப்பதும் கவடே, ஆக்கை தினம் செய்ய அகத்தியமே, நோக்கில் திருவிதமும் இப்படி நீ செய்வித்தாய், முக்தி தருவிதமின் சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திரு அகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். போன அமர்வு ரெண்டு வரிகள் பார்த்திருந்தோம். என்ன வரி பார்த்திருந்தோம் அப்படின்னா, வேதி போற்றி விமலா போற்றி, ஆதி போற்றி அறிவே போற்றி அப்படிங்கிற 2 வரிகளை பார்த்திருந்தோம். அதுக்கு முந்தைய அமர்வுல விரைசேர் சரண விகிர்தா போற்றின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் பார்த்திருந்தோம். நான் நினைச்சேன் கொஞ்சம் வேகமா போயிடலாம், எப்படியும் படிச்சிடலாம்னு பார்த்தா இது தெரியல, பெருமான் எப்படி கூட்டு வைக்கிறான்னு தெரியல. நிறைய வரிகள் இருக்கு. நம்ம ஒன்னும் பெருசா டிப்ளமோ முடிக்க போறது இல்லை. நம்ம ஒன்னும் இதை படிச்சு பட்டய படிப்பு வாங்க போறல. ஒரு வரி படிச்சாலும் அந்த வரிக்குரிய பொருளை சரியான வகையில புரிந்து கொண்டு அதை பயணிப்பதற்காகத்தான் இருக்கும். திருவாசகம் முழுசா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வரி படிச்சாலும் அதுல நின்று நிதானமா இருக்கக்கூடிய உட்பொருளை ரொம்ப ஆழமா நம்ம பயன்படுத்தினா போதுன்ற வகையில தான் இந்த திருவாசக சிந்தனையே போயிட்டு இருக்கு. இந்த திருவாசக சிந்தனை அப்படின்ற குழுமம் கிட்டத்தட்ட 5 வருட காலமாக போயிட்டு இருக்கு ஆன்லைன்ல. 5 வருடமா இவங்க எத்தனை பதிகம் சிந்திச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு 15 பதிகம் சிந்திச்சிருக்கோம். 5 வருடமா. அதுவும் குட்டி குட்டி பதிகம் 10 அப்புறம் 20 அந்த வரிகள் பெருசெல்லாம் நம்ம இன்னும் தொடவே இல்லை. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பெரிய பதிகம் சுவாமி கொடுத்திருக்காங்க, போற்றி திருவகவல் அப்படிங்கிற பதிகம். இந்த போற்றி செய்வது என்பது ஒவ்வொரு ஆன்மாவினுடைய கடமை. ஏன்னா பெருமான் இந்த ஆன்மாக்குள்ள உறைந்து நின்று அணுவுக்கு அணுவாலாய் அப்பாலுக்கு அப்பாலாய் நின்று அருள் செய்து கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட பெருமானை எல்லாம் நாம் போற்றி செய்வதற்காகத்தான் நம்ம இந்த பூமியில பிறப்பே எடுத்திருக்கோம். பெருமானை போற்றி செய்வதற்காகத்தான் புவி பிறப்பே தவிர நாம மற்ற உலகவியலுக்காக எடுக்கலன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இந்த பிறவியை நாம் செஞ்சு தவோம். எந்தெந்த ஆன்மாக்களோ எதுக்கு பிறந்தோன்னே தெரியாம ஏதோ சம்பாரிச்சோம், ஏதோ குழந்தைங்க, ஏதோ குடும்பம், எதுக்காக வந்தோன்னே தெரியாம அவர்களுடைய வாழ்வு அப்படியே முடிந்து போகின்றது. அப்படியெல்லாம் பெருமான் இல்லாம
பெருமான் அவனுடைய திருவடி கழலை நினைப்பதற்கும், அவன் திருவடிதான் நாம் அடைகின்ற முழுமுதற் பொருள்னு சொல்லி இந்த நமக்கு காதுல அறிவிக்கிறானே, அந்த பிறப்பே பெரும்பிறப்பு. சிவபெருமான் திருவடிக்கு மேலான பொருள் ஒன்றுமில்லை, சிவபெருமானுடைய திருவடிதான் நாம் இந்த பிறவி எடுத்ததற்கான காரணமே அப்படின்னு நம்மளை முழுவதுமாக உணர வைக்கின்ற அந்த பிறப்பே பெரும்பிறப்பு அப்படின்னு நாம ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், நமக்கு முக்தி முக்தி கிடைக்குமா கிடைக்காதா அது நமக்கு தெரியாது, அவனுடைய கணக்கு, எல்லாம் அவன் கணக்கு தான். ஆனா முக்தி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில அதி தீவிரமான பக்தி செய்ய போறோம் அப்படின்னு நம்முடைய பக்தியினுடைய ஆற்றல் கூடித்தானே இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு திருவாசக நேரம் 463வது அமர்வு. 463வது அமர்வுல நம்மளுடைய பக்தியினுடைய தன்மை கொஞ்சம் கூடத்தான் இருக்கே தவிர நமக்கு யாருக்கும் குறையல. பக்தி எப்படி யார அணுகிறது, சிவபெருமானை எப்படி அணுகிறது, அடியார்களை எப்படி அணுகிறது, சொல்ல போனா இந்த உலகத்தையே எப்படி அணுகுவது அப்படிங்கிற அணுகுமுறையை இந்த திருவாசக சிந்தனை நமக்கு சரியாக எடுத்துரைக்கின்றது அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனா இந்த விஷயம் தெரியாம சைவத்திலேயே பல விஷயங்களை உழல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நான் சில சைவர்களை பாக்குறேன், அவர்கள் முழுவதுமாகவே சித்தர் வழிபாட்டுக்குள்ள போயிடுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாடுதான் தன்னுடைய சைவம் அப்படிங்கிற மாதிரியான, அங்கேயும் சிவலிங்க திருமேனி தானே இருக்கு. சிவலிங்க திருமேனி வச்சுட்டு அங்க சித்தர்களை வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஆற்றல் சித்தர்கள். இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சைவத்துல நீங்க உயர்ந்த பொருள் அப்படின்னா சிவம் தான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. ஆனா ஒரு ஒரு என்ன சொல்வது, ஒப்புக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அந்த வார்த்தை பார்த்து போச்சே, அந்த ஒரு இதா சொல்லுவோம். அது மாதிரி நம்ம அடியார்களை உயர்த்தி சொல்லுவோம். அடியார்களை சிவபெருமானுக்கும் மேல உயர்த்தி சொல்லுவோம். காரணம் என்ன? அடியார்கள் சிவபெருமானை தாங்கி இருப்பதனால. அதுதான் சிறப்பு. அடியார்கள் சிவபெருமானை முழுவதுமாக விளங்கி தெளிந்து தாங்கி இருக்காங்க. மற்ற உயிர்களும் தாங்கிதான் இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா புல்லுலையும் சிவபெருமான் இருக்கானா இல்லையா? எல்லா உயிர்களிடத்தும் சிவபெருமான். உயிரற்ற பொருள்களையும் காத்து நிற்கிறது யாருதான்? சிவபெருமானுடைய மாயா சக்தி தானே. உயிரற்ற பொருள்களையும் நம்மளுடைய சட பொருள்களையும் தாங்கி நிற்கிறது அவனுடைய மாயா சக்தி தான். அப்போ நாம ஒரு ஒப்புமைக்காக, ஒரு உயர்வுக்காக என்ன சொல்றோம்னா, அடியார்கள் பெரிதுன்றோம். ஏன் அடியார்கள் பெரிது? இறைவனை எப்பயுமே மனத்துக்குள்ள உள்கி உருகுவதனால அடியார்கள் பெரிது. புரியுதுங்களா? அங்கேயும் யாருக்குத்தான் சிறப்பு? சிவபெருமானுக்குத்தான் சிறப்பு. புரியுதுங்களா? சிவபெருமானுக்குத்தான் சிறப்பு. அங்க யாருக்குதான் சிறப்பு? சிவபெருமானுக்குத்தான் சிறப்பு. அதனால சிவம் தான் இங்க முழுமுதற் பொருளா இருக்கணும். சிவத்தை தவிர, ஏன்னா சிவத்தை தாங்குகின்ற அடியார்களுக்கு உயர்வு, சிவத்தை தாங்குகின்ற அன்னை பராசக்திக்கு உயர்வு, சிவத்தை தாங்குகின்ற முருகனுக்கும் விநாயகருக்கும் உயர்வு, சிவத்தை தாங்குகின்ற அக்னி வீரபத்ரருக்கும் அகோர வீரபத்ரருக்கும் உயர்வு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிவ கூட்டமை. சிவக்கூட்டம் எப்படி முடியுது அப்படின்னா, ஒண்ணு சிவனடியார்கள், இரண்டாவது அன்னை பராசக்தி, அதுக்கடுத்து நம்மளுடைய சுப்பிரமணியரோ முருகப்பெருமானும் விநாயக பெருமானும், அடுத்தபடியா நம்மளுடைய அக்னி வீரபத்ரர் அகோர வீரபத்ரர். இல்ல பூத கணங்கள்லாம் அடியார்கள்லயே சேர்ந்துருவாங்க. பூத கணங்கள் இருக்காங்கல்ல, பூத கணங்கள், பேய்கள், இவங்க எல்லாம் அடியார்களுடைய லிஸ்ட்லயே சேர்ந்துருவாங்க. அவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பு என்னன்னா, சிவபெருமானை தாங்கி வருவதனாலே அவர்களுக்கு சிறப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. நாம அடியார்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம்ல, எதுக்காக? அடியார்கள் திருவடி வீழ்ந்து வணங்குறோம். எதுக்காக? அவர்கள் சிவத்தையே தரித்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் நடமாடும் சிவம்னு சொல்லி, அவர்களை நடமாடும் சிவம்னு சொல்லி அவர்களை நாம வழிபாடு செய்யும். புரியுதுங்களா? அப்போ அதனால எல்லா இடத்துலயும் யாருக்குத்தான் சிறப்பு? சிவனுக்கு தான் சிறப்பு. எல்லா இடத்துலயும் சிவபெருமானுக்குத்தான் சிறப்பு செய்யறோம். அதை தாங்குகின்ற எல்லாரையும் சிவன். இப்போ தலையில கீரை கட்டு தூக்கிட்டு வர்றாங்க, அவங்க எப்படி கூப்பிடுவோம்? கீரைக்காரம்மா, கீரை அப்படின்னா கூப்பிடுவோம். தலையில நிறைய மண்பானை தூக்கிட்டு வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏப்பா மண்பானை நில்லு சொல்லுவோமா இல்லையா? மோர் வித்துட்டு வராங்க, ஏப்பா மோரு அப்படின்னு எதை தாங்கி வருகின்றார்களோ அதையே அவர்களுடைய பெயராக சொல்வது போல, இவர்கள் எல்லாம் சிவத்தை தாங்கி வருகின்றார்கள்.
யாரு? அன்னை பராசக்தி, சிவனடியார்கள், முருகப்பெருமான், விநாயக பெருமான், அக்னி வீரபத்ரர், அகோர வீரபத்ரர் எல்லாரும் சிவத்தை தாங்கி வருவதனால அவர்களை சிவமாவே பார்க்கிறோம். அது ஒரு ஸ்டேஜ். எல்லா இடத்துலயும் சிவம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நல்லா கவனிங்க, எல்லா இடத்துலயும் சிவபெருமான் இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கோழியும் சேவலும் நடந்து வந்தா எங்க அப்பா சொக்கநாதரும் மீனாட்சியும் நடந்து வர்றாங்கன்ற எண்ணம் வருது இல்ல? ஒரு சிவாய நமங்கய்யா, திருவடி வணக்கம். சிவாயிரம். ஒரு யானையும் இன்னொரு பெண் யானையும் ஒரு ஆண் யானையும் நடந்து வரும்போது அன்னை பராசக்தியும் அவங்க சிவத்தை தாங்கி வர்றாங்க. ஆனா தெரிஞ்சா தாங்கி வராங்க, தெரியல. அவங்களுக்கு சிவம் இருக்கான்னு தெரியல, உள்ள அவங்களுக்கு சிவம் இருக்கான்னு தெரியல. ஆனா சிவம் இருக்கிறனாலதான் உயிரோட இருக்காங்க. அந்த பக்குவத்துல வருகின்ற எல்லா உயிர்களையும் சிவமா பார்த்து முடிக்கிறது தான் நம்மளுடைய சிவ வழிபாட்டினுடைய முடிவு. சிவ வழிபாட்டினுடைய முடிவு என்னன்னா, முதல்ல சிவலிங்க திருவேணியில மட்டும்தான் சிவம் இருக்குன்னு கும்பிட்டுட்டு, இல்ல வருகின்ற அடியார்கள் கிட்டையும் சிவம் இருக்குன்னு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இல்ல எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருக்குன்னு கும்பிட்டு முடிக்கிறோம் இல்லையா? அதுதான் சிவபூசையினுடைய ஒவ்வொரு படிநிலையுடைய முதிர்ச்சி. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுங்களா? சிவலிங்க திருவேணிலதான் சிவபெருமான் இருக்குன்னு நினைச்சு கும்பிட்டு, அதுக்கப்புறம் அடியார்களிடத்தும் சிவபெருமான் இருக்காரு, குருநாதர்கிட்டையும் சிவபெருமான் இருக்காருன்னு அவர்கள் திருவடியும் வீழ்ந்து வணங்கி, அதுக்கப்புறம் எல்லா உயிர்களிடத்திலையும் சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த சிவபக்திய சிவத்தை வெளிச்சுக்கிட்டே போறோம்ல, அதுதான் சிவபக்தியினுடைய முதிர்ச்சி, வளர்ச்சி. சிவபக்தி சரியா பண்றோமா அப்படின்னா, இல்ல சில அடியார்கள் கூட பாத்துருக்கீங்களா? எதுக்குங்க அடியார்கள் எல்லாம் நீங்க வந்து காலில் விழுங்குறீங்க? அதெல்லாம் யார் காலையும், எந்த மனிதன் காலையும் இந்த மனிதன் விழக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? இது மகா பாவம் அப்படின்னு சில அடியார்கள் கூட்டம் சொல்லுது. சிவனடியார்கள் தான். ஆனா சிவனடியார்களை எப்படி தொழணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுது? நம்மளுடைய பெரிய புராணம் சொல்லுது. இதுல என்னன்னா, நம்ம ஐயா திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு? ஆபுரித்து சென்று உழலும் குளையரே ஆகிலும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவர்தான் நாம் வணங்கும் தெய்வம் கண்டீர்கள். அவங்களுடைய திருவடியில வீழ்ந்து வணங்கணும், தெய்வம் மாதிரி வீழ்ந்து வணங்கணுமா? யாரு? திருநாவுக்கரசர் சொல்றார். திருநாவுக்கரசருக்கு மேலேயா சொல்ல வேணும்? மிகைப்படுத்தி சொல்லலாம். அவங்க எல்லாம் சொன்னது எல்லாமே எது? நம்ம அருளாளர்கள் சொன்னது எல்லாமே நாம பின்பற்றுவதற்காகத்தான். ஆமாமா இல்லையா? நம்ம அடியார்கள் சொன்னது இல்ல இதெல்லாம் பின்பற்றக்கூடாது, இதை மட்டும் தான் எங்களுக்கு எவ்வளவு வரும் எல்லாம் சொன்ன. அதனால சிவலிங்க திருமேனியில மட்டும், கோவில்ல மட்டும் சிவலிங்க திருமேனியில மட்டும் சிவம் இருக்குன்னு சொன்ன அடியவர்களுடைய மனம் அன்பினாலே நிறைந்து சிவன் அடியார்களையும் சிவமா பார்க்குது. ஏன்? இவங்களும் சிவத்தை விளங்கி தெளிந்து விடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா உயிர்களிடத்தும் சிவமா இருக்குன்னு பார்க்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் என்னது? ஞானம்னு பேர். சிவலிங்க திருமேனியில மட்டும் சிவபெருமானை பார்த்தா அது கிரியை. சிவனடியார்கள் கிட்ட மட்டும் சிவபெருமானை பார்த்தா அது பேர் யோகம். எல்லா உயிர்களிடத்தும் எல்லா பொருள்களிடத்தும் சிவமா பார்த்தா அது ஞானம். இதுதான் ஞானம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எது ஞானம்? எனக்கு முன்னாடி நிக்கிறவரு சிவம், என்னோட முன்னாடி பார்த்திருக்கிற லேப்டாப் சிவம், நான் வச்சிருக்கிற மொபைல் போன் சிவம், நான் சாப்பிடுற சாப்பாடு சிவம், நான் உட்கார்ந்து இருக்கிற வீடு சிவம். திடீர்னு யாராவது காலிங் பெல் அடிச்சா அவங்களும் சிவம் சிவம் சிவம்னு சொல்லி அந்த மாதிரி உணர்வோட நாம இருந்தோம் அப்படின்னா அதுதான் ஞானத்தினுடைய வடிவம். அதுதான் ஞானம். வேற எதுவுமே ஞானம் கிடையாது. எல்லாமே சிவம். என்னைக்கு நம்மளால பார்க்க முடியுமா நம்மளால? இப்போதைக்கு முடியுதா? முயற்சி செய்யறோம்ல, எல்லாத்தையும் சிவமா பார்க்கறதுக்காகத்தான் முதல்ல சிவத்தை சிவமா பார்க்கணும். புரிஞ்சுக்கிச்சா? சிவத்தை சிவமா பார்த்தா தான் மித்த எல்லாத்தையும். சிவம்னா முதல்ல யாருன்னே தெரியல. அந்த யாரோ ஏதோ வீட்டுல பிரச்சனை வந்தா போய் உடனே எழுதி போட்டா அதை தீர்த்துற ஒரு தீர்வாளர் மாதிரி இல்லாம, அவன் தான் என்னுடைய தாய், அவன் தான் என் தந்தை. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் எதுக்காக என்ன வளர்த்தான் தெரியுமா? அவன் எதுக்காக வளர்த்தான்? சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி அப்படின்னு வரிசையா அவனுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லி அவன் யாருன்னு தெரிஞ்சு முதல்ல சிவத்தை நாம என்ன பண்றோம்? வழிபாடு செய்றோம். இந்த சிவத்தை தானே இவங்க உருகி உருகுறாங்க. சிவம்னு கேட்டா தென்னா முன்னா என்றும்
தீசேர் மெழுகு ஒப்பான்னு சொல்லி சிவபெருமானுடைய திருநாமத்தை சொன்னா கண்கள்ல கண்ணீர் அடிக்கிறாங்களே. இப்பேற்பட்ட சிவன் மேல அன்பு கொண்டவர்கள் எல்லாமே எனக்கு சிவன் தான். அடியவர்கள் கிட்ட சிவத்தை பார்த்தா அப்படியே அந்த கிரியை யோகமா. சரி என்றடே சிவபெருமான சிவலிங்க திருமேனியில நல்லா கவனிங்க நீங்க ஒரு நிமிஷம். சிவபெருமான சிவலிங்க திருமேனியில பார்த்தா கிரியைன்னு சொன்ன, சிவபெருமான அடியார்களிடம் பார்த்தா யோகம்னு சொன்ன, எல்லா பொருள்களையும் சிவபெருமானா பார்த்தா ஞானம்னு சொன்ன, சரியைனா என்னன்னு சொல்லவே இல்லையே. கேட்கலாம்னா கேள்வி. கிரியில தானே தொடங்குன. சரியைனா என்ன? நீங்க சிவபெருமான வழிபாடு பண்றதுக்காக உட்கார்ந்தீங்கல்ல, சிவபூசையில சிவபெருமான வழிபாடு பண்றதுக்காக உட்கார்ந்தீங்கல்ல, அதுதான் சரி. சிவபெருமான வழிபாடு பண்றதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்தது சரியை. ஏதாவது இருக்கிற சிவலிங்க திருமேனி கலியா தின்னிஸ் டிம்ஸ் அம்மா போட்டு பாத்திரத்தை உருட்டுறான், எனக்கு காதை வெடிக்குது. சிவலிங்க திருமேனியை வழிபாடு செய்வதற்காக உடலால் அமர்ந்தோம்ல, அதுதான் சரி. ஏத்தாபிக்க சிவலிங்க திருமேனிக்கு பூசை பண்ணோம்ல, அது கிரியை. அந்த சிவலிங்க திருமேனி, அந்த சிவலிங்கம், அந்த சிவபெருமான் எல்லா உயிர்களிடத்து அடியார்களிடத்து இருக்கான்னு நினைச்சான்ல, அது யோகம். எல்லா உயிர்களிடத்தும் இருக்கான்னு சொன்னது ஞானம். அப்போ இது போல சிவபெருமான நம்மளுடைய ஃபைனல் டாஸ்க் என்ன, ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன? நம்ம எங்க போறோம்? ஒன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணா 10ஆம் கிளாஸ் அது நடுநிலை பள்ளியா இருந்தா 8ஆம் கிளாஸ், அது மேல்நிலை பள்ளியா இருந்தா 12ஆம் கிளாஸ். 1ஆம் கிளாஸ் போனப்போ ஐயோ அந்த 12ஆம் கிளாஸ் அக்கா இருக்காங்களோ, அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நாள் 12ஆம் கிளாஸ் படிப்போம், படிச்சு நல்லா மார்க் வாங்கி நீட் எக்ஸாம்ல நம்மளும் என்ன பண்ணுவோம், டாக்டரா போவோம்ன்ற நம்பிக்கையில தானே வருவோம். அது மாதிரி நம்ம சிவபூசையில ஃபைனல் டெஸ்டினேஷன் எது? ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னவா ஆக போறோம்? சிவமாக ஆக போறோம். ஐயா, சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவராக மாறணும். உண்மை. அப்போ எல்லா பொருட்கள்லயும் சிவபெருமானா பார்க்கிற அந்த பக்குவத்துக்கு வருவதற்கு பேருதான் சிவபூசை. அதுக்காகத்தான் சிவபூசை பண்றோம். எல்லா பொருள்களையும் சிவபெருமான தெரியும், சிவன் தெரியும். நல்லா கவனிங்க. நீங்க நம்புங்க. தெரியல, நீங்க பண்ற சிவலிங்க திருமேனிலே சிவபெருமான் உங்களுக்கு காட்டுறாரா காட்டலையான்னு எனக்கு தெரியல, ஆனா காட்டுவாருன்னு நான் நம்புறேன். சில பேர்த்துக்கு அவங்க பண்ற சிவலிங்க திருமேனிலே சிவபெருமான் தன்னை காட்ட மாட்டார். என்னமோ நம்மளா படிக்கிறோம், அவன் இருப்ப காட்டுவான். சிவலிங்க திருமேனில அவன் இருக்கிறான்ற இருப்ப நமக்கு காட்டுவான். அந்த இருப்பு உணர்ந்த உடனே அடியாறுகள் கிட்ட ஒவ்வொரு அடியாறுகளையும் பார்த்து அவர்களுடைய திருவடியை தொடும்போது ஒரு ஷாக் வரும் பாருங்க, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கரண்ட் பாஸ் ஆகும் பாருங்க. அதெல்லாம் நாங்க அடியன் சும்மா உயர்வுக்காக சொல்லல, நம்ம திருவாசக சிந்தனை அடியவர்கள் வீழ்ந்து தொழுவது போல, அடியார்களிடம் அன்பு செலுத்துவது போல எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே எங்கேயும் கிடையாது. எத்தனையோ, ஏன்னா இது உனக்கு என்ன தெரியும்? நீ எத்தியோப்பியா உட்கார்ந்து இருக்க, உனக்கு என்னடா தெரியும்? என்னமோ நிறைய அடியார் திருக்கூட்டம் போன மாதிரி பேசுறியா அப்படின்னு கேட்கலாம். அடியன் நிறைய அடியார் திருக்கூட்டம் போயிட்டு வந்துட்டேன். நிறைய அடியார் திருக்கூட்டம் போயிட்டு பாப்பேன், வணக்கம் கூட சொல்ல மாட்டாங்க. நாம அடியார் தெரிவிக்க கூட மாட்டாங்க ஐயா, பார்த்தா கூட ஒரு புன்வருவல் கூட இருக்காதுங்க ஐயா. நாம கை கூப்பி கூட வணக்கம் சொல்ல மாட்டாங்க வாங்கன்னு. அடியார் திருக்கூட்டத்துல ஒரு சும்மா கூப்பிட்டுருப்பாங்க, நம்மள போய் ஜாயின் அடிக்கலாம்னு பார்த்தா இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களோட பேசிட்டு நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்களே, அடியார் திருக்கூட்டம் எப்படி இருக்கணும் யாருன்னே தெரியும். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நம்ம குரூப்ல யாராவது புதிதா ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களை முதல்ல நம்ம டார்கெட் பண்ணுவோம். பாத்தீங்களா, நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, எங்க வர்றீங்க, அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுப்போம். இது எங்க குடும்பம், நீங்க வாங்க, அவங்களை வாழ்த்துவோம், நீங்க நல்லபடியா இந்த குடும்பத்துக்கு வாங்க, நீங்க பெருமாள் நல்லா ஒழுகி உணருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மென்டலா கொடுத்து அவர்களை வரவேற்றதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்களையும் செய்வோம். சொல்ல போனா புதிய அடியார்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு வாய்ப்புகளும் கொடுப்போம். காரணம் என்னன்னா, இங்க கவனிங்க, வருகின்ற அடியார்களை சும்மா கையெடுத்து கும்புறதுக்கே கஷ்டப்படுற நம்மளுடைய மற்ற அடியவர் திருக்கூட்டம்லாம் இன்னைக்கு அடியார்கள் தூரமா வராங்கன்னு தெரிஞ்சாலே
ஓடி போய் அடியார்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம ஓடி போய் அவர்களை கட்டி அணைத்து அவர்களுக்கு அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில எல்லாம் பாத்துக்கிட்டாங்க எல்லாரும் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. எல்லா அடியாரும் கட்டி அடைச்சிட்டு அவங்க முத்த கொடுத்து விட்டதும் புதுசா பாதுக்கிற மாதிரி தெரியாம அவர்கள் தாயாகவும் தங்கையாகவும் தமக்கையாகவும் அப்படியே பல டைமென்ஷனா எல்லாரும் இருந்து எனக்கு என்னன்னா இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அம்மா நம்ம வீட்டுல நடந்த அந்த ஃபங்க்ஷன் தான். அதுல பாத்தீங்கன்னா யமுனா அம்மா வந்து எல்லாருக்கும் திருநீர் கொடுத்துட்டு இருக்காங்க. மந்திரமா திருநீர் கொடுத்தாங்க. எல்லாரும் வயசு வித்தியாசம் பார்க்கல. யமுனா அம்மாவுக்கு வயசு கம்மி தான். ஆனா பெரிய பெரிய வயசான அடியார்கள் கூட திருநீர் எப்படித்தான் வாங்குறாங்க, திருவடி வீழ்ந்து வணங்கிதான் வாங்குறாங்க. அவங்களும் விழுந்தவங்க எல்லாம் திருநீர் கொடுக்குறவங்களும் யமுனா அம்மாவும் வீழ்ந்து அவங்களையும் வணங்கிட்டு தான் திருநீர் கொடுக்குறாங்க. அப்படி அதை பாக்குறேன். என் பொண்ணு வேதா அப்படியே ரொம்ப பாந்தமா காலில் விழுந்து வணங்கி எதிர்த்தாங்க. நான் அப்படி பார்க்கவே இல்லை. அப்படியே ரொம்ப பாந்தமா நான் பார்த்தேன். சார் அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சொல்லியும் கொடுக்கல. ஆனா அந்த அடியார் திருக்கூட்டத்துக்குள்ள வந்த உடனே தன்னையும் அறியாம எல்லா அடியார்களும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எனக்கு சின்ன குழந்தை மனசுலயே பதியுதுன்னா பெரியவங்க மனசு எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கும், என்ன அருமையா அவர்கள் எல்லாம். அப்போ அடியார்களை வணங்குவது என்பது யோக நிலையாக, அடியார்களை அடுத்து எல்லா உயிர்களிடத்தும் எல்லா பொருள்களிடத்தும் நாம வந்து சிவபெருமானை பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்தி காமிச்சோம். நம்மளுடைய ஞானம் எங்க அம்மா ஐயா நீங்க முன்னாடி வந்து நமக்குள்ள சிவனை காண்பதுதான் யோகான்னு சொன்னீங்க. அடியார்கள் திருவடி வணங்குறது தான் யோகம். அருமை அருமை அருமை. அதாவது யோகம் என்பது கூட்டு. நம்ம வந்து நம்ம மட்டும், அதாவது நம்ம ஒரு ஆளை மட்டும் நம்மளையே நம்ம சிவபூசை பண்றப்ப என்ன நினைச்சோம்னா சரிகைக்கிறனா நம்ம உடலால வணங்கி நம்ம செய்யும் போது சரிகை, உடலும் மனமும் கலந்து நம்ம பாடெல்லாம் பாடுனா அது கிரியை, அதுக்கப்புறம் மனசுல பெருமானம் ஒன்னா சேர்த்தா அது யோகம், அதுக்கப்புறம் அந்த யோகத்தினால கிடைக்கின்ற ஒரு படிநிலை ஞானம் வந்து ஞானம், அதனால கிடைக்கின்ற படிநிலை ஞானம்னு சொல்லியிருந்தோம்ல. இப்ப சிவபூசை பாவனையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபூசையில நம்ம அமர்வது சரியை, சிவபூசையில நம்ம எடுக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியை சிவமா பார்ப்பது கிரியை, அதுக்கடுத்து அடியார்களை சிவமா பார்க்கிறது யோகம், விரிந்து அனைத்து பொருள்களையும் சிவமா பார்க்கிறது ஞானம் அப்படின்னு முதல்ல நமக்கு உள்ளுக்குள்ள நடந்தது. இது வந்து பிண்டத்துக்குள்ள நடந்ததை பண்ணோம். இப்ப என்ன பண்றோம்? அண்டத்துக்குள்ள நடக்கக்கூடிய சிவபூசையினுடைய உயர்வை பத்தி சொல்றோம். அருமையான கேள்வி சந்திராமா. அதாவது அண்டமும் பிண்டமும் ஒண்ணு, புரியுதுங்களா? எல்லா ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாமே, எல்லா ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அடியன் அது மாதிரி அமைச்சர் சுசிலா அம்மாவை பார்க்கிறேன், சந்திராமணி அம்மாவை பார்க்கிறேன், கலாபதி அம்மா, கோலமால அம்மா, சந்திரா அம்மா, மாரிமுத்து கண்ணனையா மற்றும் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள், வசந்தா அம்மா அவர்கள், அமிர்தா அம்மா, ராஜேஸ்வரி வள்ளலூர் அம்மா அவர்கள், பொன்முடி அம்மா அவர்கள், எல்லாரும் பார்க்கனால முடியுது. நமச்சு அடியன் செய்த பெரிய தவம் உங்க எல்லாம் அவங்களதான் பார்க்க முடியுது. மிச்ச அடியார்கள்லாம் பார்க்க முடியல, என்னன்னு தெரியல. சரி, அடியன் செய்த உங்களை பார்த்ததே அடியனுக்கு அவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கு. சரி, இப்போ அண்டத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் பிண்டத்துலயும் இருக்கான், அப்படிதானே? உள்ளும் கடந்து இருப்பதுனாலதான் அவன் என்ன சொல்றான்? அவன் உள்ளும் கடந்து இருக்கிறதுனால அவன் பேரு கடவுள்னு சொல்றான். உள்ளுக்குள்ளே இருப்பான். நாம உள்ளுக்குள்ள மட்டும்தான் இருக்கோம். நம்ம ஆன்மா இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, வேற வெளியில இருக்கா? இல்ல. நம்ம ஆன்மா இந்த பவுண்டரிக்குள்ளதான் இருக்கு. அதனால உள்ளுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, கடந்து இல்ல. ஆனா சிவபெருமான் இங்கேயும் இருப்பான், வெளியிலையும் இருப்பான், உள்ளும் இருப்பான், கடந்தும் இருப்பான். அதனால உள்ளும் கடந்து இருக்கனால அவன் பேர் கடவுள்னு சொல்றோம். எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உடைமைகளிடத்தும் இறைந்து கிடப்பதனால அவன் பேர் இறைவன் சொல்றோம். இறைஞ்சு கிடக்குறது. நீங்க கையில ஒரு நெல்மணி எடுத்து அப்படி இறைச்சு விட்டீங்கன்னா போய் பறிப்பாங்க. அந்த மாதிரி இறைவன் எல்லா பொருள்களிடத்தும். அதனால அண்டத்துல இருக்கக்கூடியவனும் சிவன் தான். அதே சிவன் எங்க இருக்கான்? பிண்டத்துல இருக்கான். பிண்டம் என்னது? உடம்பு. இந்த உடம்புல இருக்கக்கூடியவனும் இங்க இருக்கிறவன் தான் அங்க இருக்க. நல்லா கவனிங்க, நல்லா ஒரு முக்கியமான செய்தி. இந்த அண்டத்துல இருக்கிற சிவன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பேரு. பிண்டத்துல நம்ம உடம்புக்குள்ள சிவன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பேரு. அண்டத்துல நிற்கிறவனுக்கு பேரு நடேசன்.
பிண்டத்துக்குள்ள இருக்கிறவன் பேரு குகேசன். குகேசன் பிண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு குகேசன். அண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு நடேசன். அதனால முருகனுக்கு நடச்சிவ பதையே நமோ நமக. பாத்துறீங்களா குமாரஸ்வாமி? நடச்சிவ பதையே. அவன் உள்ளுக்குள்ளேயே நடனம் தான் பண்ணிட்டு இருக்கான். குகப்பெருமானும் உள்ளுக்குள்ள நடன நடச்சிவப்பதையே நமோ நமக. நடனமாடும் சிவனே நமோ நமக. இப்ப உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. உங்க மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த தவிடு பொடியாக்க போறோம். எப்பயுமே நம்ம வேலை அதுதானே. நாம எதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிருந்தோமோ, எதெல்லாம் கரெக்ட்னு நினைச்சோமோ அதெல்லாம் தப்புன்னு சொல்றதுதான் என் வேலையே. அதான செய்ய போறோம் நம்ம. அதனால அது சொல்ல போறோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியாருக்கெல்லாம் நம்ம ஆன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய வீடியோஸ். எல்லாருக்கும் தெரியும் சிதம்பரத்துல பெருமான். சிதம்பரம் மட்டும் நம்ம வீட்டுல நடராஜ பெருமான் வச்சிருக்கோம் இல்ல? நடராஜ பெருமான் ஆடுறார். நடராஜ பெருமான் ஆடுறாரா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லியா? ஆடுறாரு. நடராஜ பெருமான் ஆடுறாரா இல்லையா? ஆடுறாரு. அதுல மாற்று கருத்து இல்லையே. அதுல மாற்று கருத்து இல்லையே. செஞ்சுட்டு இருக்காருங்க. ஆடுறாங்க. அவர் சிவனியான்னு இருக்கிறாரு. அவர் சிவனியான்னு இருக்கிறாரு. அந்த தான் ஆடுறாங்க. சரி, இப்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அதையும் பேச போறோம். முக்கியமான செய்தி. நடராஜ பெருமான் ஆடுறாரு இல்லையா? நடராஜ பெருமான் தான் ஆடுறான். அவன் ஆடாட்டி இந்த உலகத்துல எந்த ஆட்டமும் இல்லை. அவன் தான் கடைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்று சொல்லுகின்ற 5 தொழில்களையும் செய்வதனால அவனுக்கு ஆடுகின்ற பெருமான் நடேசன் அவனுக்கு பேரு, நடராஜன் பேரு. இப்ப நான் கேட்கறது, இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்குமா? எல்லாரும் எனக்காக ஒண்ணு கையெடுத்து இப்படி கும்பிடலாமா? இப்படி கும்பிடுங்க. சும்மா அப்படி கையெடுத்து கும்பிடுங்க. வாய்ப்பு சும்மா பேருக்கு. மொபைல் வச்சிருந்தா பண்ண முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி கையெடுத்து கும்பிடு. இப்போ நீங்க கும்பிட்டீங்களா இல்ல உங்க உடம்பு கும்பிட்டுச்சா? உடல். ஆன்மா சொல்ல உடல் கும்பிட்டு. ஆன்மா என்ன பண்ணுச்சு? ஆன்மாவுக்கு கை இருக்கா? இல்ல. ஆன்மாவுக்கு கை கால் கிடையாது. ஆன்மாவுக்கு கை கால் கிடையாது. ஆன்மா சங்கல்பிச்சுச்சு, மனசுக்குள்ள நினைச்சிச்சு, கைய தூக்கு அப்படின்னு சொன்னே தூக்குது. கையெடுத்து கும்பிடு அப்படின்னு. அப்ப ஆன்மா சங்கல்பிக்க உடல் தான் ஆடுது. உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆன்மா ஆடுதா? இப்ப நடந்து போறீங்க, ஆன்மா நடக்குமா? ஆன்மா நடக்காது. ஆன்மா உடலை நகர்த்துகின்றது. ஆன்மா உடலை நகர்த்துகின்றது. ஆன்மா உள்ளத்துல நகர்த்துது. அதனால என்ன ஆகுது? இந்த உடல் நகருது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய பொருள் நகராம இந்த பொருளை நகர்த்துது. சரிங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஐயா, உடல் நகரும் போது ஆன்மாவும் கூட சேர்ந்துதாங்க போகுது. அது தனியா எங்கேயும் இருக்க முடியாது இல்லைங்கய்யா? நான் என்ன சொல்றேன்னா, உடல் நடக்குது அப்படின்னாலே அந்த ஆன்மா கூட உள்ளதானே இருக்கு. அருமையான கேள்வி. நான் இப்ப அதுக்கும் பதிலுக்கு வரேன். இப்ப நடுவுல நம்ம ஃபேன் பாத்துருக்கோம்ல, ஃபேன்ல மெஷின் எங்க இருக்கு? மெஷின் நடுவுல தான் இருக்கும். ஓகேவா? சுத்தி இருக்கக்கூடிய ரெட்டா. அப்போ உள்ள இருக்கக்கூடிய மெஷின் ஒரு ஷாப்ட்னு சொல்லுவாங்க. அது அந்த மேல தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த கொம்பு அது சுத்துமா? சப்போஸ் அது இல்ல, மேல நீங்க ஒரு கொம்பு வச்சிருக்கீங்கல்ல, நடுவுல ஒரு கொம்பு வச்சிருக்கீங்க, அது இல்ல, ஃபேன் சுத்துமா? ஃபேன் சுத்துவதற்கு ஆதாரம் எது? ஒரு பொருள் சுத்தணும்னா இன்னொரு பொருள் சுத்தாம இருக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு பொருள் சுத்தணும்னா இன்னொரு பொருள் சுத்தாம இருக்கணும். அப்போ அந்த பொருளுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம். ஒரு நிமிஷம் ஐயா, மியூட் பண்ணிக்கலாம் சதீஷ் ஐயா. நீங்க உங்களுக்கு டைம் கேட்கிறப்போ உங்களுக்கு பதில் சொல்ல, உங்களுக்கு ஆன்சர் கேட்கிறப்போ கொஸ்டின் பதில் சொன்னால. இப்போ முக்கியமான செய்தி, இந்த ஆன்மா ஆடாமல், இந்த ஆன்மா என்றது எப்ப என்ன பண்ண கிடையாது, ஆடுறது கிடையாது. இந்த ஆன்மா நகர்த்தாம எதை நகர்த்தணும்னு சங்கல்பிக்குது. சங்கல்பம் மூலமாக இந்த உடலை நகர்த்துகின்றது. ஆன்மா நகருவதில்லை. திடுத்துன்னு ஓடணும்னு ஆன்மாவா ஓடுது. அது ஓடுறனாலே இல்ல, ஆன்மா ஓடுறது இல்ல. ஓடணும்னு ஆன்மா யாருக்கு சொல்ல?
யாருக்கு சொல்ல? கார் ஓட்டுறாங்கல்ல, ஒரு நிமிஷம், கார் ஓட்டுற டிரைவர் அவர் ஓட்ட காரு தான் ஓடுது. நல்லா கவனிக்கணும், எதுதான் ஓடுது? காரு தான் நகருதே தவிர உள்ள இருக்கிற டிரைவர் என்ன ஆகுறது இல்ல, நகர்றது இல்ல. அவர் நகர்றது, கார் நகர்னால அவன் உள்ள சேர்ந்து நகராரு அப்படி சொல்லிக்கோங்க. ஆனா அவர் நகராம காரை நகர்த்துற. அது மாதிரி சிவம் ஒருபோதும் ஆடுவதில்லை. சிவம் ஆடுகின்ற சங்கல்பம் தான் ஆட்டுகின்றது. சிவம் ஒரு நல்ல தலைவன் யாரு தெரியுமா? அவன் உட்கார்ந்த இடத்திலேயே எல்லாத்தையும் சரியா வேலை வாங்கினாதான் நல்ல தலைவன். நம்ம சிவபெருமான் யாருன்னா, அவன் உட்கார்ந்த இடத்திலேயே, அவன் நிற்கின்ற இடத்திலேயே சங்கல்பம், இந்த ஆன்மாவை படைக்கணும் அப்படின்னு நினைச்சா அது படைப்பு தொழில். படைப்புன்னு என்ன அர்த்தம்? தாயினுடைய கருவுல இந்த ஆன்மாவை அமர்த்ததுக்கு பேரு படைத்தல். நல்லா கவனிங்க, தாயினுடைய கருவுல இந்த ஆன்மாவை கொண்டு போய் சேர்த்ததுக்கு பேர் என்னது? படைத்தல். உயிரை படைக்கல சாமி, இது இந்த ப்ராசஸ்க்கு பேரு படைத்தல். காத்தல்னா என்னது? காத்தல்னா என்னாச்சு? ஐயா அந்த கருவை பாதுகாக்கிறதுங்க ஐயா. ஐயா அந்த கரு அழியாம பாதுகாக்கிறது. சரி, ரைட். ஐயா அந்த வினை கைன பூரா நம்ம வாழ்க்கையில நுகர செய்யறதுதான். நல்லா கவனிங்க, காத்தல் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க, கவனிங்கள ஒரு நிமிஷம், எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க, வாய்ப்பு இருந்தா. காத்தல் என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள வச்சு இந்த ஆன்மாவை உள்ளுக்குள்ள புகுத்தினார்ல, புகுத்தினதுக்கு அப்புறம் இந்த உடம்ப விட்டு வெளியேறாம உள்ளுக்குள்ள வச்சு சாத்துன்னு சாத்துறதுக்கு பேரு தான் காத்தல். இது உள்ள இருந்து வெளியே போயிடக்கூடாது. இந்த ஆன்மா உள்ளுக்குள்ள போட்டாச்சு, கேட்ட மூடி இன்பமோ துன்பமோ முழுவதுமாக நுகர வைப்ப வரைக்க, அது ஆன்மா எடுத்துட்டு வந்த வினைய முழுவதுமா நுகர்ற வரைக்க அந்த உடல் கூட்டுல இருந்து போக விடாம அதை அப்படியே பூட்டி லாக் பண்ணி சாவிய பத்திரமா வச்சிருந்து. ஆனா அது தன்னுடைய வினை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? அந்த கேட்டை ஓபன் பண்ண அதுக்கு பேர் என்னது? கருவுல இருக்கும்போது அந்த வினை ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா? வினை அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா? ஒடுக்குதல். அதுதான் ஒடுக்குதல். இந்த ஆன்மாவை கருக்கூட்டுல சேர்த்து உடல் கொடுக்கறதுக்கு பேருதான் படைத்தல். படைச்சதுக்கு அப்புறம் இது தப்பிச்சு ஓடிடாம, நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், எப்பா சாமி என்னை ஆளை விட்டுருப்போம், நாங்க ஓடுறோம்னு சொல்றோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இல்ல சாமி என்னை ஏன்டா படத்தை போட்டு சாவடிக்கிறேன் சாமி, நான் என்கிட்ட என்னை வாழ்க்கைய முடிச்சுக்க போதும் அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ண மாட்டான்? முடிக்க மாட்டான். ஐயோ நான் 100 வருஷம் வாழணும்னு நினைச்சா கூட என்ன பண்ண மாட்டான்? உட்காரவும் வைக்க மாட்டான். இந்த வினை நுகர்ற வரைக்கும் இந்த ஆன்மாவை இந்த கூட்டுக்குள்ள போட்டு சாத்துன்னு சாத்துறாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? காத்தல். காத்தல். அது டைம் முடிஞ்ச உடனே அந்த கேட்டை ஓபன் பண்ணி நீ போகலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது? ஒடுக்குதல்னு பேரு. ஏன்னா அழித்தல் சொல்ல மாட்டோம், நம்ம சைவத்துல அழித்தல் சொல்ல மாட்டோம், ஒடுக்குதல்னு சொல்லுவோம். சம்ஹாரம். சங்காரம் பண்ணுவாரு. ஆமா, ஒடுக்குதல்னு சொல்லுவோம், அது பேர் நம்ம ஒடுக்குது. ஏன்னா எங்க ஒடுக்குதல்னா தூளத்தை சூக்கமாக மாத்துறதுக்கு பேர் ஒடுக்குதல்னு அர்த்தம். ஒடுக்குதல் என்ன அர்த்தம்? தூளமா இருக்கிற பொருளை சூக்கமா மாத்திடுறது. புரியுதுங்களா? தூளமா இருக்கக்கூடியது பார்க்கக்கூடிய பொருளை பார்க்க முடியாம மாத்தினா பேர் ஒடுக்குதல். வேற ஒண்ணு கிடையாது. முதல்ல இந்த ஆன்மாவை பார்க்க முடியாது, கொஞ்சம் உடல் கொடுத்து பாக்குற மாதிரி வச்சாரு. பாக்குற மாதிரியா வச்சிருக்காரு? பாக்குற மாதிரியா வச்சிருக்காரு? இவங்க மூஞ்சிய பாக்குற மாதிரியா வச்சிருக்காரு? ஏதோ கொடுத்திருக்காரு. அடிக்கடி போய் அது கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்து இப்படி நின்னுக்கிறதும் அப்படி நின்னுக்கிறதும் பாக்குற மாதிரி வச்சிருக்கான். ஏதோ நம்மள நாமே பாத்துக்கிற மாதிரி வச்சுக்கிறான். சரி, அப்போ இந்த ஆன்மாவை பாக்குற மாதிரி வச்சா படைத்தல். உள்ளுக்குள்ள அனுப்பிச்ச ஆன்மா தப்பிச்சு போகாம அதனுடைய நுகர்வை எல்லாத்தையும் நுகர மாதிரி வச்சா காத்தல். அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வெளிக்கூட்டு தன்மை முடிஞ்ச வெளியே போன ஒடுக்குதல். இந்த மறைத்தல் என்னன்னா இந்த மூணுமே உடலுக்கு தான் செய்யறான். காத்தல், படைத்தல், ஒடுக்குதல் 3 உடலுக்கு தான் செய்யறான். இந்த ஆன்மாவுக்கு என்ன பண்றான்னா 2 தொழில் பண்றான். இது உள்ளுக்குள்ள வச்சான்ல, இதுக்குள்ள உடல் கூட்டுக்குள்ள வச்சான்ல, அப்போ உலகத்தை மட்டும் காமிச்சு தன்னை மறைச்சுக்கிட்டா அது பேரு மறைத்தல்.
இந்த ஆன்மாவுக்கு கடைசி வரைக்குமே சிவம்னா என்னன்னே தெரியாம போயிருச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் மறைத்தல் தொழிலே இருக்கு. ஆனா உலகத்தை மறைச்சு தன்னை காமிச்சான்னா இந்த ஆன்மாவுக்கு அது அருளல்னு பேரு. இப்போ இந்த திருவாசக சிந்தனையில நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உடல் கூட்டிலேயே இந்த ஆன்மால இருந்து கொண்டே சிவபெருமான் என்ன பண்றோம்? நாம உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாம எல்லாம் எந்த தொழில இருக்கோம்? அருளல். இந்த அருளல் தொழில் ஆன்மாவுக்கு மட்டும் செய்யக்கூடியது. இந்த காத்தல், படைத்தல், ஒடுக்குதல் இது மூன்றும் உடலுக்குத்தான் செய்ய முடியும். உடலைத்தான் படைக்க முடியும், உடலைத்தான் காக்க முடியும், உடலைத்தான் நம்ம ஒடுக்க முடியும். ஆனா இந்த ஆன்மா ஐயா மன்னிக்கணும் சுவாமி, ஐயா சதீஷ் ஐயா சுவாமி மன்னிக்கணும், மியூட் மட்டும் பண்ணிக்கணும், கொஞ்சம் சின்னதா சத்தம் நல்லதுங்க சுவாமி. இப்போ நல்லா கவனிங்க, எந்த சமயமும் சொல்லாது, எல்லா சமயமும் என்னதான் சொல்லுது? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், மூணு தான் சொல்லுது. மறைத்தல் அருளல் 5 தொழிலை செய்வது எது? அது அந்த 5 தொழிலை செய்கின்றது அந்த 2 தொழில் உயிருக்கு செய்கின்ற தொழில் பிரம்மம். சரி, இங்க வந்துருவோம். நடராஜர் நீங்க எல்லாம் நினைச்சீங்கல்ல, அவன் ஆடல, அவன் ஆடுகின்ற சங்கல்பத்தை இப்போ நான் மனசுல நினைச்சிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் தெரிவிக்கணும் இல்ல? நான் மனசுல நான் வழக்கம் போல அம்மா வராங்களா, அம்மா உங்க மாதிரி யாருமே இல்லம்மான்னு நான் வெளியில வாயில சொன்னாலும் மனசுல ஐயோ வந்துட்டாங்களே, எனக்கு பிடிக்கலையே, ஏன் தான் வந்தாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன்னா அந்த நினைப்பை யாருக்கிட்ட சொல்றது, எப்படி தெரிவிக்கிறது? அதனால சிவபெருமானுடைய சங்கல்பத்தை தான் ஆடுகின்ற துருக்கூத்து மாதிரி வச்சிருக்காங்க. அவன் மனசுல நினைக்கிறதுதான் தில்லையில ஆடுகின்ற. கையில ஒரு மானும் மழுவும், சாரி மன்னிக்கணும், ஒரு கையில நெருப்பும், ஒரு கையில உடுக்கையும், ஒரு கையில வீசிய கரமும், அபயகஸ்தமும், ஊன்றிய பாதமும், தூக்கிய பாதமும் வச்சு ஆடுகின்றது. அவன் மனசுல நினைக்கிறத ஒரு சிம்பாலிக்கா அவன் மனசுல என்ன நினைக்கிறான்? ஆக்கணும், காக்கணும், ஒடுக்கணும், மறைக்கணும், அருளணும்னு நினைச்சான். அதனால அவனுக்கு ஆடுகின்ற திருக்கூத்த காமிக்கிறாங்க. அவன் ஆடுவது ஒரு காலும் இல்லை. சிவபெருமான் ஆட்டுவிப்பவனே தவிர அவன் என்ன பண்ண முடியாது. அவன் என்ன ஒரு நாள் ஆட மாட்டான். ஏன்? நம்ம ஆன்மா ஆடாது இல்லையா? ஆன்மா ஆடாது. அது எப்படி உடலைத்தான் ஆட்டுவிக்குதோ அது போல சிவபெருமான் ஆன்மாவை ஆட்டுவிக்கிறான். புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? ஆட்டுவித்தால் ஆடொருவர் ஆடாதாரோ. ஐயா, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, அந்த வாசனத்துக்கு இந்த ஆன்மாவை ஆட்டுவிக்கிறது தான் பொருள் இல்லைங்களா? அருமை அருமை அருமை. ஆன்மாவை ஆட்டுவிக்கின்ற, அதாவது சக்கரம் தான் சுத்தம், அச்சாணி சுத்தாது. சொக்கநாதா அருமை அருமை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க. சிவபெருமான் ஆட நினைக்கிறதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிற்பமா வடிச்சு அவன் ஆடுகிற மாதிரி காமிச்சிருக்கோம். அவன் ஆடுவது அல்ல, அவன் ஆன்மாவை ஆட்டுவிக்கின்றான். ஆன்மாவை ஆட்டுவிக்கிறான். அதனால ஆன்மா என்ன பண்ணுது? இந்த உடலை ஆட்டுவிக்குது. நல்லா கவனிங்க. சிவபெருமானுக்கு உடல்கள் எத்தனை? சிவபெருமானுக்கு மூர்த்தம் எத்தனை? சிவபெருமானுக்கு எத்தனை மூர்த்தம்? 64 ஐயா. அது மாகேஸ்வரனுக்கு தான் 64 மூர்த்தம். சிவபெருமானுக்கு எத்தனை மூர்த்தம்? எத்தனை வடிவங்கள்? லிங்கம் மட்டுமா? யாரு கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு புத்தகம். 25 மாகேஸ்வர மூர்த்தம் தான். மாகேஸ்வரனுக்கு தான் 3 வடிவம் ஐயா. 3 வடிவம். யோகம் ஞானமாங்க ஐயா. 4 சரி, ஓகே. இப்ப நான் ஆன்சர் பண்றேன். ஒளியா இருக்கிறது தான் அவருடைய உடல். நினைச்சு பக்கம் போயிருவாரு. சரி, ஓகே. சரி, நான் சொல்றேன். வடிவமே இல்லைங்க ஐயா, உருவமே இல்லைங்க ஐயா. நீங்க சொல்றது சதாசிவத்துக்கு தான் 5 முகம். மன்னிக்கணும், சதாசிவத்துக்கு தான் 24 முகம். சிவத்துக்கு எத்தனை மூர்த்தம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஆன்சர் சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. சிவபெருமானுக்கு 8 மூர்த்தம். சிவபெருமானுக்கு எத்தனை மூர்த்தம்?
அட்டமூர்த்தி ஆனந்த அழகன் அப்படின்னு அவனுக்கு பேரு. பாத்தீங்க, அட்டமூர்த்தி. அவனுக்கு 8 விதமான மூர்த்தங்கள் உண்டு. கவனிங்க கவனிங்க, முக்கியமான விஷயம். அந்த மூர்த்தங்கள் என்ன தெரியுமா? சிவபெருமானுக்கு 8 விதமான மூர்த்தங்கள். 8 என்ன தெரியுமா? பஞ்சபூதங்கள் 5, சுடர்கள் 2, அதுக்கடுத்து இந்த ஆன்மா 8. அப்போ பூதங்கள் 5, சுடர்கள் 2, ஆன்மா, இதெல்லாம் பெருமானுடைய உடம்பு, டிரெஸ். அப்போ பஞ்சபூதங்கள் இயங்குதுன்னா அவன் நம்ம உடம்பு நம்ம நினைச்சவன இயங்குது இல்ல? அது மாதிரி சொன்னீங்க இல்லையா? சுடர்கள் 2 சொன்னீங்க. சூரிய சந்திரர்கள். சுடர்கள் 2 சூரிய சந்திரர்கள். பூதங்கள் 5, சுடர்கள் 2, ஆன்மா 1. அப்போ இந்த 7ம் பிரபஞ்சம். இந்த 7 என்னது? இந்த 7 அண்டம். அது 1 மட்டும் பிண்டம். புரியுதுங்களா? இந்த 7 அண்டம், இந்த 7 அண்டம், அந்த 1 மட்டும் பிண்டம். எது 7? பூதங்கள் 5, சுடர்கள் 2. இதெல்லாம் அப்போ நாம நினைச்சா நம்ம உடம்பு அசையுது இல்ல? கையை தூக்குனா கையை தூக்குதா இல்லையா? அசையுது இல்ல? அசையுது. நாம நினைச்சா அசையுது இல்ல? நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. நாம நினைச்சா நம்ம கையில அசையுது. அது மாதிரி சிவபெருமான் சங்கல்பம் பண்ண உடனே அண்ட சராசரங்கள்லாம் அசையுது. அது அவனுடைய உடல் தானே அது. அதனால நாமளும் சிவபெருமானுடைய உடம்பு தான். நாம நினைச்சோடனே நமக்கு அசைறோம். நாம எங்கேயோ உட்கார்ந்து உலக தொலைக்காட்சி முதன்முறையாகன்னு சொல்லி பேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் நோண்டிட்டு உட்காராம சிவபெருமான் நம்மளை அசைச்சு வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் திருவாசல்ல உட்கார்ந்து கொஞ்சம் நல்லது கேளுப்பா சாமியுடைய உட்கார வச்சிருக்கான் பாருங்க. அவன் தான் அசைச்சு உட்கார வச்சிருக்கான் நம்மள. அவன் தான் கேட்க வைக்கிறான். அவன் தான் உலகம் எல்லாமே. அருமை. இப்போ முக்கியமான செய்தி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அவரும் ஷான் பண்ணிக்கங்களேன். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க பூமி, நல்லா கவனிங்க, பூமி அதுக்கப்புறம் இந்த உலகம், மனிதர், பூமி உலகம் ஒண்ணுதானே, சூரியன் இதெல்லாம் இயற்கையிலே சுத்துதுங்க. இயற்கையா சுத்துது. அதெல்லாம் சாமி இவையெல்லாம் சுத்தல. நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்களேன். இந்த செய்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்காக அந்த செய்தி எடுத்து எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்களேன். முடிஞ்ச 64 பேர் நீங்க வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 64 பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. மகிழ்ச்சி. எல்லாரும் வீடியோ மட்டும் முடிஞ்சா ஆன் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியவர்கள், வாய்ப்பு இருக்கிறவங்க தான். எப்ப பார்த்தாலும் ஆனந்த டார்ச்சர் பண்றானே, படுபாவி வீடியோ ஆன் பண்ணு, ஒரு வாய் சாப்பிட வர்றியாடா? இப்பதான் இட்லி எடுத்து வாயில வச்சேன், வீடியோ ஆன் பண்ணுன்ற. நான் எப்படி வீடியோ ஆன் பண்ணி இட்லியும் சாப்பிடுறது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இட்லியும் சாப்பிட்டுட்டே கேட்கலாம், தப்பே இல்லை. நம்ம குடும்பத்துல நீங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். கவனிங்க, இதெல்லாம் இயற்கைன்னு சொல்றாங்க. இயற்கை என்பது சடப்பொருள். சடப்பொருளுக்கு எப்படி அறிவு இருக்கு? ஒரு மலையில இருந்து ஒரு கார் அப்படியே வருது, உள்ளுக்குள்ள ஆள் இல்ல, அது எப்படி வரும்? மலையில இருந்து ஒரு கார் அப்படியே சரிக்கிட்டு வருது, உள்ளுக்குள்ள ஆள் இல்ல, யாரும் அதை ஓட்டல, அது இயற்கையா தானே வருது. எப்படி வரும்? கோணல் மானலா அப்படி இப்படி எதையாவது ஒண்ணு முட்டிக்கிட்டு நிக்குமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா உள்ளுக்குள்ள ஆள் வச்சு ஓட்டுனா எப்படி ஓட்டும்? எது கூட இடிக்காம, ஒண்ணுக்குள்ள இடிக்காம, ஒன்னொன்னு அப்படியே கரெக்டா போய்கிட்டே இருக்குமா? இங்க சூரியனும் சந்திரனும் ஒண்ணுக்கு இடிச்சுக்குதா? பூமியும் புதனும் இடிச்சுக்குதா? வியாழனும் வெள்ளி இடிச்சுக்குதா? ஒண்ணுக்கு இடிச்சுக்காம ரெகுலரான பாத்துல போகுதுன்னா ஒரு சடப்பொருள், அதுக்குள்ள ஒரு அறிவு பொருள் இருந்து இயக்குதுன்னு அர்த்தம். அறிவு பொருள் உள்ள இருந்து இயக்காம சடப்பொருள் ரெகுலரான பாத்துல போகாது. நீங்க ரோட்ல நின்று இருக்கீங்க, சர்ன்னு ஒரு கார் போகுது, என்ன சொல்லுவோம்? உள்ள இருக்கிற படுபாவை எப்படி ஓட்டுறாங்க அப்படிதானே சொல்லுவோம். காரையா சொல்லுவோம்? கார் என்ன இப்படி போகுதுன்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? உள்ள இருக்கிற படுபாவை எவ்வளவு ஃபாஸ்டா போறான் பாரு. காரு காணா போகாது. அதை இயக்குகின்ற பொருள், சடப்பொருள் ஒண்ணு இருந்தா அந்த சடப்பொருள் இயங்குதுன்னா அதை இயக்குகின்ற பொருள் தான் என்ன பண்ணணும்? இயங்கணும். சரிங்க, அது இயற்கையா இயங்கு. சரி, ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? இயற்கையா இயங்குதுன்னு சொல்லி ஒரு காரை தள்ளி விடுறீங்க. தள்ளி எம்பிட்டு நாள் இயங்கும்? இயற்கையா அப்படியே இயங்குனா கண்ட்ரோலா இயங்குமா? மழை பெய்யறது இயற்கைன்னு சொல்றமே, அதுக்கு அறிவு இருக்கா? வேணுங்கிறப்ப மழை பெய்யாது, வேணுங்கிறப்ப மழை பெய்யாது, எல்லாம் போட்டப்ப மழை பெய்யாது. நம்ம உள்ளுக்குள்ள ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறோமே, குழந்தை மேல மழை தண்ணி பட்டா குழந்தை வேணும்னு சொல்லி மழை நிக்குமா? அப்போ
அந்த மலை அப்ப இயற்கை அப்படிங்கறத நம்ம சொல்லணும்னா, இயற்கை என்பது என்னது? அறிவற்ற பொருள். அதுக்குள்ள அறிவு பொருள் இல்ல. ஒரு கார் இயங்கணும், ரெகுலரா இயங்கணும், ஒரு கட்டுப்பாட்டுல இயங்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு அறிவு பொருள் உட்கார்ந்து அதை இயக்கணும். அது போல இந்த அண்ட சராசரங்கள்லாம் டெய்லி டான 6:6க்கு எது வந்துருது? காலையில டான 6:6க்கு எது வந்துருது? சூரியன் வந்துருது. கரெக்டா கிரகணம்னா கிரகணம் வருது, டயத்துக்கு எல்லாம் நடக்குது. கரெக்டான வழியில ஒரு பொருள் இயங்குதுன்னா அந்த சடப்பொருளுக்குள்ள இருந்து இயக்குறவன் யாரு? ஒரு பெரிய அறிவு பொருள் இருந்து. அதனால உலகத்தை பார்க்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இதை பேரறிவுள்ள ஒரு பொருள் இயக்குகின்றது. இந்த உடம்ப பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம், இதையும் ஒரு அறிவு பொருள் இயங்குது. அப்போ சிவபெருமானுடைய நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனாலதான் அவன் ஆட்டுவிக்க இது ஆடுவதனால, அவன் ஆட்டுவிக்க இது ஆடுவதனால இது எப்பேற்பட்ட பொருள்? சிவபெருமான் அவன் ஆடணும்னு நினைச்சா போதும், அது ஆடுகின்றனால நாம பார்க்கின்ற நடராச பெருமானுடைய நடனம் என்பது அவனுடைய சங்கல்பம் தான். அவன் டான்ஸ் எல்லாம் போட மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அவன் மனசுக்குள்ள சங்கல்பம் நினைக்கிறான். ஆகா இந்த ஆன்மாக்களை காப்பாற்றணும்னு நினைச்சான்னா அருளல். சரி கிடக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா மறைத்தல். அவன் என்ன பண்ணிட்டான்? இங்க இருக்கிற 66 பேரையும் அள்ளி வாரி அணைத்து தன்னுடைய திருவடிக்குள்ளேயே சேர்த்துக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டா. அதனால நாம அருளலுக்குள்ள இருக்கோம். அதனாலதான் திருவாசக சிந்தனைக்குள்ளேயே நாம வந்திருக்கோம். சரி, இந்த ஆன்மா சுதந்திரமானதா? நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியுதா? நீங்க கவனிங்களா? நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியுதா? நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியுதா? ஏன் முடியாது? ஏன் கையில நான் அறிவிக்க அறித்தல்லாம் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியுதா? என்ன நீங்க சொல்றீங்க? நீங்க நினைச்சா தோசை போடலாம், நீங்க நினைச்சா இட்லி போடலாம், நீங்க நினைச்சா சட்னி. அதுக்கு என்ன சொல்லலாம்? வீட்டுக்காரர் என்ன கேட்பாரு? அம்மா இன்னைக்கு வெங்காய சட்னி வச்சிருமா அப்படின்னா சரின்ட்டு நம்ம என்னதான் வைப்போம்? தக்காளி சட்னி தான் வைப்போம். ஏன்னா எனக்கு பிடிச்சது அதாயா, நீ அதை சாப்பிடியா போயாக்கு. நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்ல. நல்லா கவனிங்க, நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்ல. அதனால நாம சுதந்திரம் உடையவர்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த ஆன்மா தானே இந்த உடம்பை இயக்குது. ஆமாவா இல்லையா? இந்த ஆன்மா தானே உடம்பை இயக்குது. அப்ப இந்த ஆன்மா இந்த உடம்புக்கு சுதந்திரமானது தானே. அப்படிதான், கையை தூக்குனா தூக்குது, தலையை குனினா குனிக்குது. அப்ப நம்ம என்ன வச்சுக்கிறோம்? இந்த ஆன்மா இந்த உடம்புக்கு சுதந்திரமானது, எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம்ல. அப்படி கிடையாது. எப்படிங்கன்னு கேட்டா, நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டை வந்தோடனே என்ன பண்ணலாம்? ஃபேன் போடுறீங்க. அப்ப என்ன ஓடும்? ஃபேன் ஓடுங்க ஐயா. நீங்க ஃபேன் போடணும்னா போட்டுக்கலாம். நல்லா கவனிங்க. சில நான் ஏசி போட்டு நீங்க ஆசைப்படுறீங்க, என்ன போடலாம்? ஏசி போட்டுக்கலாம். சரி, வீட்டுல இருக்கிற எல்லா லைட்டையும் ஆன் பண்ண நினைக்கிறீங்க, போடலாமா போடக்கூடாது? சரி, ஒன்லி அந்த ஃபால் சீலிங் லைட்டை மட்டும் ஆன் பண்ண நினைக்கிறீங்க, போடலாமா போடக்கூடாது? சரி, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி இருட்டுல உட்கார்ந்து நினைக்கிறீங்க, போடலாமா போடக்கூடாதா? அப்போ வீட்டுக்குள்ள மிக்சி போடலாம், நீங்க நினைச்சா டிவி போட்டுக்கலாம், எல்லாம் போடலாம். உங்க வீடு நமக்கு சுதந்திரமா தானே தெரியுது. என் வீடு நான் செய்யறேன், சுதந்திரமானதானே தெரியுது. ஆமாவா இல்லையா? என் வீடா, நான் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எது வேணாலும் போடலாம். ஈபிக்காரன் கரண்ட் கொடுத்தாதான். ஈபிக்காரன் கரண்ட் கொடுக்கலன்னா எது போட்டாலும் அது போல இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த பொருளையும் அசைக்கலாம், எதையும் செஞ்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். உள்ள சிவம் இருந்தா தான். உள்ள சிவம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆன்மாவுக்கு ஆற்றல் இல்ல, அது சவமா மாறிடும். அதுவும் இந்த உடல் கூட்டை விட்டு வெளியே போடும். அப்போ இந்த உடம்பை இயக்குறது யாருன்னா, இயக்குறது ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆனா ஆன்மாவை இயக்குறது யாரு? ஈபிக்கார மாதிரி இறைவன். இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடையாதுன்னா சுதந்திரம் இல்ல, அவன் சொல்ல இது பண்ணு. அப்போ சிவபெருமான் ஆடுறானா ஆடலையா? அதான் சரி கேள்வி. ஆடுவது போல சங்கல்பிக்கிறான். மன்னிக்கணும், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம்.
ஆடுவது போல சங்கல்பிக்கிறான், மனசுல நினைக்கிறத செய்யறான், செஞ்ச உடனே இந்த உலகம் அசையுது. ஆன்மாக்குள்ள சங்கல்பிக்கிறான், ஆன்மா உடம்பை இயக்கு. புரியுதுங்களா? ஆக இந்த பொருளை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இறைவனுடைய திருவடி நடனத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இப்ப உள்ள போயிடும். இப்ப சாமிய நாம இப்ப பார்க்க வேண்டிய வரி என்பது 107வது வரி. கதியே போற்றி கனியே போற்றி. ஏற்கனவே 105 வரைக்கும் 106 வரைக்கும் பார்த்தோமா, ஆதி போற்றி அறிவை போற்றி போன அமர்வுல பார்த்தோமா. அதனால இப்ப நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது கதியே போற்றி கனியே போற்றி. சரி, இது தொடங்குறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தொடங்குறேன். தொடங்குறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் நான், ஏன்னா பொருள் சொல்வது நோக்கம் அல்ல, அந்த உட்பொருளை சித்தத்துல போய் பதிய வைக்கணும். எதுல? மனசுல பதிஞ்சா கூட அழிஞ்சு போயிடும், புத்தியில பதிஞ்சா கூட வினையில கலந்து மாறி போயிடும், அகங்காரம் அது புடிச்சுக்கிறோம், அது சித்தத்துல போய் பதிய வைக்கணும். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், நாம சிவ வழிபாடு செஞ்சு நம்மளுடைய மனசு பக்குவம் எங்க போகணும். நாம சிவ வழிபாடு செய்யப்போ சிவலிங்க திருமேனியில மட்டும் சிவன் இருக்குன்னு வழிபாடு செய்வது முதல் நிலை. அதுக்கப்புறம் இல்ல இந்த சிவனை வழிபாடு செய்கின்ற அத்தனை பேர்கிட்டையும் சிவம் இருக்குன்னு சிவ வழிபாடு செய்கின்ற சிவனடியார்களை வணங்குவது இரண்டாம் நிலை. இல்ல எல்லா உயிர்களிடத்தும் சிவபெருமான் இருக்காரு, காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவன் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்லி 2 யானை நடந்து வரும்போது எங்க அப்பனும் எங்க அம்மா மீனாட்சியும் சேர்ந்து வர மாதிரி இருக்கே, அந்த அந்த கோழியும் அந்த சேவலும் சேர்ந்து வர பாக்குறப்போ சொக்கநாதனும் அன்னை மீனாட்சியும் வர மாதிரி இருக்கே, ஒரு பன்றியும் ஆண் பன்றியும் பெண் பன்றியும் சேர்ந்து வரும்போது பார்க்கும்போது அதை பார்க்கும்போது பட்டீஸ்வரரும் பச்சை நாயும் சேர்ந்து வர மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுக்கடுத்து ஒரு கொக்கும் ஆண் கொக்கும் ஒரு பெண் கொக்கும் ரெண்டு கொக்கும் 2 நாரையும் நடந்து வர்றதை பாக்குறப்போ அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் வர்ற மாதிரி இருக்கேன்னு நினைக்க வச்சாரு சாமி. எங்க இவர் என்ன சொன்னாரு? நான் கைலாயம் போய் சாமியை பார்க்க போறேன். நான் கைலாயம் போய் சாமியை போய் பார்க்க போறேன்னு சொன்னாரு. கைலாயம் போய் சாமியை பார்க்க போறேன்னு சொன்னாரு. தம்பி, நீ கைலாயத்துல மலையை பார்த்திருப்பாரு, அது சாமி கிடையாது, மலை தெரிஞ்சுக்கோ. இந்த மலையை பார்த்து ஐயோ நான் சாமியை பார்க்கிறேன், நான் சிவபெருமானை பார்க்கிறேன்னு குதிக்காது. அது சும்மா ஒரு பேருக்காக. அது முதல் படிநிலை தான். சிவலிங்க திருமேனியை பார்த்து வழிபாடு செய்யறதுதான். அடியார்கள் வழிபாடு செய்வது 2வது. இங்க சிவம் இல்ல, திரும்ப உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். எங்க போற? எந்த குளத்துல? கொட்டையில எந்த பாருங்கய்யா, மேற்கு வாசல்ல இருக்கும். இங்க பாக்குறது நீ கைலாயத்துல போய் சிவபெருமானுடைய அந்த மலையில இருக்கக்கூடிய வடிவத்தை பாக்குறதுக்கு பேரு சிவம் இல்ல தங்கம். நீ எங்க போனோம்? அங்க போய் பூலோகத்துல போய் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களிடத்தும் சிவமா பாரு. அதுதான் ஞானம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு சாமி. அம்மா என்ன நினைச்சாங்க? காரைக்கால் அம்மையாரு என்ன நினைச்சாங்க? நம்ம போய் எங்க அப்பனை தலையால நடந்து கைலாயத்துல போய் பாத்துடலாம்னு சொன்னா இவர் என்ன சொன்னாரு? இங்க நான் இல்ல, ஆலங்காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாம எங்கதான் போறோம்? 5 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் ஏலம் போட்டு அதுல ஹெலிகாப்டர் டபடபடபடபன்னு பறந்து அங்க போய் பார்த்து என்னடா பார்த்தேன் எதிரா பார்த்தேன்னு கேட்டு நான் குறை சொல்ல வரல. கண்டிப்பா கையில ஆகணும். அருளாளர்களே அங்க போயிருக்கிற போது நாங்கள் இல்ல, அதாவது அதுக்காகத்தான் அருளாளர்கள் சொல்லி இருக்கிறத கேட்கணும் இல்லையா? அவங்க எதுக்காக அருளாளர்கள் இப்போ நம்ம இவர் இருக்காருல்ல, யாரு நம்ம சுந்தரரு 2 பொண்ணை பார்த்து சரி நல்லா இருக்கு அழகா இருக்காங்கன்னு ஆசைப்பட்டாரு. கையா பிடிச்சுக்க அவர் ஆசைப்பட்டாருனாக்க நம்மளும் ஆசைப்படணும். ஆசைப்பட்டவனுக்கு கையில இடம் இல்லைன்னு சொன்னார். அதுதான் 3 பேரோட சரித்திரம். யாரோட சரித்திரம்?
சுந்தரரோட சரித்திரமும் நாவுக்கரசரோட சரித்திரமும் காரைக்கால் அம்மையாரோட சரித்திரம் 3 பேரோட சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆசைப்பட்டா கைலாயத்துல இடம் இல்ல. சிவம் வேணும்னு ஆசைப்பட்டா கூட, எப்படி பாருங்க, சிவம் வேணும்னு ஆசைப்பட்டா கூட கைலாயத்துல இடம் இல்லைன்னு சொல்லி சுந்தரரையும் அனுப்பிச்சுட்டா. அப்படி அதுக்கடுத்து யாரு, அம்மா திருநாவுக்கரசனையும் அனுப்பிச்சுட்டா. அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, சாமி, நான் கைலாய தரிசனத்திற்கு நான் இவன் கிடையாது. நான் உங்களை கைலாயம் போகக்கூடாது, பாரு இவன் கைலாயத்துக்கே போல, பாரு போனவங்க எல்லாம் கைலாயம் போகக்கூடாது, கைலாயம் போகக்கூடாது, இவனுக்கு போறதுக்கு வக்கு இல்ல, கேட்டா இவன் போகக்கூடாதுன்றாங்க அப்படின்ற சொல்ல நினைக்காது. உண்மையை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு என்னன்னா, கைலாயத்துக்கு போனோம். ஏன்னா அத்தனை சிரத்தையும் எடுத்துட்டு போனாதான் சுவாமியை பாக்குறோன்ற அந்த தரிசனம் வேணும். அதுக்காக கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லல. எல்லாம் நீங்க ஜீவன் முக்தர்கள் ஆனாலும் கோயிலுக்கு போய்தான் ஆகணும். நாம உள்ளுக்குள்ள சிவத்தை தரிசனம் பண்ணாலும் கோயிலுக்கு போய்தான் ஆகணும். ஆனா பார்க்கின்ற பார்வையில மாற்றம் வரணும்ல. கைலாயத்துக்கு போனா நம்ம பார்க்கிற பார்வையில ஞாபகம் வரணும். கங்கையில மூழ்கி எந்திரிச்சா நம்முடைய பார்க்கின்ற பார்வையில நம்முடைய அனுபவத்துல மாற்றம் ஏற்படணும். சும்மா வெத்தலை பூட்டியை விட்டுட்டேன், பாவக்காய் விட்டுட்டேன், கொத்தவரங்காயை விட்டுட்டேன் அப்படின்னு போய் கங்கையில மூழ்கி எந்திரிக்கிறதுக்கா போறோம்? என்னுடைய தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டேன்னு சொல்லி எந்திரிக்க, எது செய்ய முடியாதோ அந்த உணர்வு. நான் இனிமே சாமி கோவப்பட மாட்டேன்னு கங்கையில மூழ்கி யாராவது எந்திரிச்சு வரீங்களா? முடியுமா? எந்திரிச்சு வர்றதுக்குள்ளேயே என்ன ஆயிடுவோம், தல்றா வளரிடம் நிற்கிறோம் பாரு, மலை மாடு மாதிரி தல்றா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுதான் போகும். அப்போ கங்கையும் கையிலையும் தருகின்றது உடல்ல இல்ல, உள்ளத்துல மனமாற்றம் ஏற்படுதுன்றது. அப்போ ஐயா ஆசை வைக்காம அன்பு வைக்கணுங்க ஐயா. ஆஹா, அருமை அருமை. ஆஹா, இப்போ ஐயா நாங்க காசியில போகும்போது அப்படிதாங்க வேண்டிட்டு வந்தேன், கோபம் வரக்கூடாது யார் மேலயும் அப்படின்னு தாங்க வேண்டிட்டு வந்தேன். ஆனா அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. கோபம் வரக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது, கோபத்தை விடணும். நீங்க நல்லா இருக்க கதை, கங்கையில போயிட்டு விட்டுட்டு வருவீங்களா இல்ல விட்டுட்டு வந்திருக்கணும்? நீங்க விடுங்க. நாளைக்கு டேப்ப திறங்க, அந்த கங்கை அந்த தண்ணி அள்ளுங்க, கங்கா தேவி அப்படின்னு சொல்லுங்க, கங்கை நீராவே மாறிடும். எடுத்து தலையில ஊத்துங்க. இனிமே எனக்கு நான் கோபத்தை விட்டுட்டே இருந்தேன், கோபம் வராது, பாத்துக்கலாம். சரிங்களா? சரி சரி. நம்ம முக்கியமான செய்தி என்ன பண்றது, இப்ப இருக்கக்கூடிய சிவனடியார் திருக்கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னன்னே தெரியாம இவங்க என்ன பண்றாங்க, நம்ம எங்க போய் சேர போறேன்னே தெரியாம பூஜை பண்றதுதான் தப்பு தப்பா எங்கேயும் முடியும். சிவன் நீர் பூசம் எல்லாம் எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, நாம பார்க்கின்ற எல்லா பொருள்களையும் சிவமா பார்க்க. ஒரு பொருள் 2 பொருள் இல்ல. மண்ணும் நமச்சிவாயம், விண்ணும் நமச்சிவாயம், மலையும் நமச்சிவாயம், நீரும் நமச்சிவாயம், நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நம சிவாய. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானை போற்றி போற்றி. எல்லாம் சீவனேன நின்றாய் போற்றி, எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி, வில்லா வியநரணம் எய்தாய் போற்றி, வீரட்டங்காதல் விமலா போற்றி. அப்படி இந்த பாட்டு பேச பெரிதும் ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு வரல ஒருவனாய் நின்றாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, தேச வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, தேச பெரிதும் பெரியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச
ஆனாய் நீ திருவையார் அகலாத செம்பொன் ஜோதி. எல்லா இடத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாமாவும் சிவனா பாருன்னு இருக்காங்க. எல்லாமாவும் சிவனா பாரு. எல்லாமும் சிவனா பார்த்தா நமக்கு என்னைக்காவது பிரச்சனை வருமா? நம்மளை திட்டுறவனும் சிவன் தான், நம்மளை அடிக்கிறவனும் சிவன் தான், நம்மளை உயர்த்துறவனும் சிவன் தான், நமக்கு வேலை போட்டு தரவனும் சிவன் தான், நம்ம ரோட்ல போறப்ப நம்ம பின்னாடி நமக்கு புறம் பேசுறான் அவனும் சிவன் தான் சொல்லி எல்லாமும் சிவன் நினைச்சு உட்கார்ந்தா அந்த அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அந்த அனுபவத்தை தான் நம்ம லாஸ்ட்ல பெறதுக்காக முயற்சி பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு சிவபூசை பண்ணணும். சிவனை பூஜை பண்றதுக்கு தெரிந்த இந்த நம்ம கையில வச்சிருக்கேனே என்ன ஜபமாலை, ஜபமாலைய தொடரப்ப சாமி அன்பு நிறைய, யார பார்த்தாலும் எனக்கு அன்பு வரணும், எல்லாமும் உன்னுடைய வடிவமா தெரியணும் சாமி, அதுக்காகத்தான் தினமும் சிவபூசை பண்றேன் கொண்டு வான்னு சொல்லி. இந்த ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவோம், அந்த பிள்ளைக்கு தெரியாது இந்த பாடத்தை படிச்சா 12ஆம் கிளாஸ்ல நல்லா படிச்சா எங்க போயிடலான்னு. 12ஆம் கிளாஸ்ல எங்க படிச்சா நம்ம நினைச்ச கல்வி எடுத்து நம்ம நினைச்ச டாக்டராவோ இன்ஜினியராவோ மாறிடலாம்னு தெரிஞ்சு அந்த பிள்ளை ஒழுங்கா படிச்சிருக்கோம். என்ன சொல்லி தராங்க, எதுக்கு உபயோகப்படுதுன்னே தெரியாம விட்டனால அந்த பிள்ளை என்ன பண்றது இல்ல, பாஸ் ஆகுறது இல்ல. ஆனா இதை தெரிஞ்ச பிள்ளைங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து நல்லா படிக்க 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 கடைசியில அந்த 10ஆம் திடீர்னு 10ஆம் வகுப்புல வந்துடாது படிப்பு, கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். அது போல நாம இப்ப சிவபூசை பண்ண நமக்கு என்ன அடைய போறோம்னா, காரோ பங்களாவோ வீடோ நல்ல ஒரு பிள்ளையோ குழந்தையோ அழகான மனைவியோ இல்ல ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கோ இல்ல கோடிக்கணக்கான சொத்தோ இல்ல மற்ற பொருள்களோ அல்ல. இந்த பொருள் எல்லாம் இந்த உடம்புக்குரியது, இந்த உடம்பு போயிடுச்சுன்னா நமக்கு அதை பயன்படுத்த முடியாது. ஆனா இதையும் தாண்டி இருக்கக்கூடிய சிவ பரம்பொருளை அடைவதற்காகத்தான் நம்ம முயற்சி செய்யறோம், அந்த பொருளை அடைவதற்காக முயற்சி செய்யறோம். ஆனா நீ கேட்கலாம், அட படுபாவி, ஆக மொத்தம் சிவபெருமான கும்பிட்டா காரு கிடைக்காத, வீடு கிடைக்காத, நல்ல மனைவி கிடைக்காத அப்படின்னு கேட்டா சிவபெருமான் என்ன சொல்றாரு? சுந்தரமூர்த்தினார், பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருகும் உணர்ப்பானை, அவர் எல்லாமே கொடுப்பான். ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன், வாய்ப்பு இருக்குதுன்னு ஆன் பண்ண முக்கியமான செய்தி. இவ்வளவுக்குள்ளே போல படுபாவி நானு போயிடுறேன், ஆனா இந்த வார்த்தை சொல்லிட்டு போறேன். ஒரு நிமிஷம் எல்லாரையும் ஆன் பண்ணலாம். நாம தபஸ்விகள் இருக்காங்கல்ல, தபசீலர்களுக்கு உணவு வழங்குவதற்காகத்தான் திருமணமே செஞ்சோம், ஆமாவா இல்லையா? கல்யாணம் எதுக்கு பண்ணோம்? கல்யாணம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அறம் செய்வதற்காக. அறத்துல முதல் எது அப்படின்னா தவசீலர்கள் அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு அந்த காலத்துல பெண்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணாலும் பெண்களுக்குரிய ஒரு சமையல் என்பதற்கனால அந்த பெண்ணு தனியா போய் கொடுக்க கூடாது. யாருக்கிட்ட? தபசீலர்கள் கிட்ட. தம்பதி சமயம் 2 பேரும் சேர்ந்து போய் கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்தார்கள். எதுக்காக? தபசீலர்களுக்கு வேண்டிய பொருள்களை கொடுப்பதற்காக. தவம் செய்யறாங்கல்ல, காட்டுல உட்காந்து தவம் பண்ணிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க பல காலம் தவம் செய்வாங்க. ஏன்னா இந்த பிறவியிலேயே சிவபெருமானை பார்க்கணும்ன்ற அதிதீவிர பக்தினால அவங்க தவம் செய்வாங்க. தவம் லேசா களையும், களைஞ்ச உடனே 6 மாசம் 7 மாசம் சாப்பிடாதவங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமா பசி எடுக்கும். அதுக்கப்புறம் போய் உலைய வச்சு ஒரு சோத்தை பொங்கி அதுக்கப்புறம் கிண்டி அதெல்லாம் சாப்பிடறதுக்கு அவங்க நேரம் அவங்களுக்கு இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு நல்ல மனைவி நல்ல உள்ளவங்கிட்ட போய் பிக்ஷை கேட்பாங்க, அவங்க சாப்பாடு போடுவாங்க. அவங்க ஏன் சாப்பாடு தபசீலர் இருந்தாருங்களே, கவனிங்க எல்லாரும், தபசீலர் 6 மாசமா தவம் செஞ்சாருல, அந்த தபத்தினுடைய வலிமை யாருக்கு வந்துடும்? அவருக்கு சாப்பாடு போட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்துடும். அவங்க தவம் செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த பிறவில வாய்ப்பு இல்லை. ஆனா தவத்தினுடைய வலிமையை பெற்றுக்கலாம், அதனால அவங்க பண்ணாங்க. அப்போ இவங்க இல்லற வாழ்க்கை இருந்து கொண்டே தவம் செய்தார்கள். யாரு? இல்லறவாசிகள். 2 பேருமே இல்லறத்துல இருந்து வருகின்றவர்களுக்கு பசிப்பினியை தீர்த்து கொண்டிருந்தாலே நீங்க பல யுக தவங்களை பெற்றதற்கு சமம். அப்ப
இல்லறத்துல இருக்கிறவங்க வந்து அவங்கள சுத்தி இருக்கிற 11 பேத்துக்கு வந்து சாப்பாடு, அதாவது தாய் தந்தை கூட பிறந்தவங்க, அந்த ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஹேண்டிகேப்ட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு 11 பேத்துக்கு சாப்பாடு போடுற கடமை வந்து இல்லறவாசிகளுக்கு இருக்குதுன்னு சொல்லி. 11 பேத்துக்கு மட்டும் இல்ல, பசியோடு வருகின்ற யாவருக்கும் பசி பிணி நீக்குகிறதாக இருக்கணும் இல்லையா? அந்த உறவு முறைகளை சொல்றேங்க, அந்த 11 பேரான உறவு முறை. ஆக கல்யாணம் முடிச்சதே அதுக்காகத்தான். எதுக்கு? இந்த ஆன்மா விடுதலை பெறுவதற்காகத்தான். இந்த பிறவில இதுக்கு என்ன வராது? நல்லா படிக்க மாட்டேன் மக்கு பிளாஸ்டிக் ஆனதுக்கு அப்புறம் நல்லா படிக்கிற பையனுக்கு அது புக்கை கொடுத்து நீயாவது படிச்சு முன்னேறான்னு கொடுத்தோம்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனி, மக்கு பிளாஸ்டிக் ஆயிட்டோம். நல்லா படிக்கிற பையன்ட்டு என்கிட்ட புக் இருக்கு, அவன்கிட்ட புக் இல்ல, போய் புக்கு கொடுத்து நீயே படிடான்னு கொடுத்துட்டோம்னா அவன் படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவான். அவன் என்ன நினைப்பான், நமக்கு புக் கொடுத்தாங்கல்ல அதனாலதான் படிச்சோம்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஆள் ஆனதுக்கு நம்மளை காப்பாத்து. நான் மக்கு தானே, நான் மக்குதான், நான் படிக்க மாட்டேன் தான், ஆனா நல்லா படிக்கிறவன் வந்து என்னை காப்பாத்திடுவான், ஏன்னா அவனுக்கு நான் உதவி பண்ணிட்டேன். அது மாதிரி நம்ம பக்தியில மக்கா இருக்கோம். ஏற்கனவே பக்தியில அதிதீவிர பக்தினா இல்ல, அதிதீவிர பக்தி செய்பவர்களுக்கு இந்த மனிதர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இல்லறம் என்பதையே படைத்தார்கள். சரி, இப்ப ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, அது தீவிர பக்தி பண்றவங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இல்லறவாசிகள் இருக்காங்க. நீங்க அதிதீவிர பக்தி செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா சிவபெருமானே வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சு. இந்த பிள்ளைக்கு அதிதீவிர பக்தி புக்தியில வந்துருச்சு, எது தடையா இருக்கு? ஐயோ வீடு கட்டணும்னு நினைக்குதா, சரி வீடை கட்டி கொடுத்துரு. இந்த பிள்ளைக்கு அதிதீவிர பக்தி இருக்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் கடமை, அந்த கடமையை முடிச்சு விட்டுரு, காசை கொடுத்துரு, இது வேணுங்கிற பொருள் எல்லாம் செஞ்சு கொடுத்துரு, நம்மள இந்த இல்லத்தை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டு நம்மள முழுசா பக்தி பண்ண ஆரம்பிச்சிருவான். கவலையே படாதீங்க. நீங்க அதிதீவிர பக்தி செய்யும் போது பொண்ணு பொருள் என்று சொல்லுகின்ற இக பர சௌபாக்கியம் அத்தனையும் அள்ளி தருவான், உண்மையான சிவபக்தி நீங்க செய்வதாக இருந்தால். அதனால சிவபக்தி பண்ணா வீடு வாசல் போயிடும், நான் நடுத்தரில் நின்றுவேன், எனக்கு சுடுகாடுதான் அப்படி இருக்கும்னு நினைக்க வேணும். நீங்க சிவபக்தி அதிதீவிரமாக பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அவன் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை ஃப்ரீ பண்ணி என்னையே கும்பிடு, என்னையே கும்பிடு, நல்லா வா, எல்லாத்தையும் உனக்கு மண்டல ஓடுற எல்லாத்தையும் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி, எப்படி இல்லறவாசிகள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க தவத்தை கூட்டிக்கிட்டே இருக்காங்களோ அது மாதிரி சிவபெருமானே வந்து அத்தனை செல்வத்தையும் கொடுத்து உங்களை ஃப்ரீ பண்ணி அவனையே நினைக்கிற மாதிரி பித்தனாக்கி விடுவான். அதனாலதான் வந்து பித்தன், பித்தனாக்கி விடுவான். சுந்தரமூர்த்தி நாயனார் டிஸ்டர்ப் பண்ணாரு. என்னது? இந்த 2 பொண்ணுங்களை வச்சு டிஸ்டர்ப் பண்ணாரு. 2 பொண்ணு தானே, கல்யாணம் முடிச்சுக்கோ, காசு தானே வாங்கிக்க, ட்ரெஸ் தானே வாங்கிக்க, எல்லாத்தையும் கொடுத்தாரா இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்தாரா இல்லையா? அதனால சிவபக்தி செய்கின்ற சிவனடியார்களுக்கும் ஆண் கணவனுக்கும் மனைவிகளுக்கும் எல்லாருக்கும் பெருமான் வேண்டுகின்ற எல்லாத்தையும் தந்துடும். கவலைப்படாதீங்க. ஆனா டெஸ்ட் எத்தனை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகும். நீங்க வலுவாம பிடிச்சிட்டீங்கன்னா எப்படி தலைகீழ பிடிச்சாலும் தீப்பந்தத்தை எப்படி தலைகீழ பிடிச்சாலும் எப்படிதான் எரியும், தீப்பந்தத்தை எப்படி தலைகீழ பிடிச்சாலும் எப்படித்தான் எரியும், மேல் நோக்கித்தான் எரியும் போல வாழ்க்கை சிவபெருமானை பிடித்த உங்களுடைய வாழ்க்கை எப்பயுமே மேல் நோக்கிதான் போகும், கண்டிப்பா கீழ் நோக்கி போகவே போவாங்க. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அடியன் தான். எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல என்னமோ ஆக வேண்டிய அடியன் இன்னைக்கு பெருமான் உங்களுக்கு முன்னாடி பேசுற மாதிரி, எதுக்குமே தகுதி இல்லாதவங்க உங்களுக்கு முன்னாடி பேசுற மாதிரி உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு அடியன் மட்டும்தான் தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அதனால பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சிவபெருமானை நாம வழிபாடு செய்ய செய்ய பொண்ணும் மெய்ப்பொருளும் தரும். ஆனா இந்த வழிபாட்டு செய்யும் போது நம்ம என்ன நினைச்சுக்கணும்? சங்கல்பம் என்ன? பெருமானே அன்பு வரணும், யார பார்த்தாலும் அன்பு வரணும் சாமி, கோபம் வராம ஆக்கிக்கோ, அன்பு வரணும், பொறாம வரக்கூடாது, எந்த தீய சிந்தனையும் வரக்கூடாது, அன்பு வரணும். அதே சமயத்துல பெருமானே பார்க்கின்ற எல்லா பொருள்களையும் சிவமா பார்க்கணும், அந்த ஒரு தன்மை என்கிட்ட கொடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி சிவபூசை ஆரம்பிங்க. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய முதல் வரி கதியே போற்றி, கதியே போற்றி, கதி. ஆஹா ஆஹா, தன்கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே தன்கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படின்னு பெருமான். அதனால அந்த சங்கல்பத்தோட தொடங்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை கதியே போற்றி. இது ஒண்ணுதான் பார்க்க போறோம்.
ஒரு சின்ன ஸ்டான்ஸா தான் பார்க்க போறோம். ஒரு 10 நிமிஷம் பார்க்க போறோம், ஏன்னா நமக்கு டைம் முடியுது. கதியே போற்றி. கதி, கதி அப்படின்னா என்னன்னா பதம் அப்படின்னு பேரு. கதி அப்படின்னா பதம். பதம்னா ஸ்டேட். ஸ்டேட் கதின்னு என்னது? ஸ்டேட். என்ன ஸ்டேட்ல இருக்க அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு கவனிங்க, இந்த ஆன்மாவுக்கு 5 விதமான ஸ்டேட் இருக்கு. ஸ்டேட்டஸ் 5 ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த ஆன்மாவுக்கு 5 ஸ்டேட்டஸ் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பணக்காரன், ஏழை, புத்திசாலி, அறிவாளி, முட்டாள், அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இல்ல. இது வேற ஸ்டேட்டஸ். 5 ஸ்டேட்டஸ். இந்த ஆன்மாவுக்கு 5 ஸ்டேட்டஸ் இருக்கு. என்ன ஸ்டேட்டஸ்னா நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் அப்படின்னு 5 ஸ்டேட்டஸ் இருக்கு இந்த ஆன்மா. இதுல சான்ஸ்கிரிட்ல சொல்லணும்னா சாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று சொல்லுகின்ற 5 அவத்தைகள் இந்த ஆன்மாவுக்கு உண்டு. அவத்தைகள்னா ஸ்டேட். அவன் கிடக்க அவத்த பைய சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? மதர்கரமா அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் ஒரு அவத்த பையன். அவத்தைன்னா கதி இல்லாதவன் அர்த்தம். கதி எந்த ஸ்டேட்டஸும் இல்லாதவன் அர்த்தம். அவத்தை அப்படின்னா கதின்னு அர்த்தம். இந்த ஆன்மாவுக்கு 5 கதிகள் உண்டு. 5 கதிகள் உண்டு. இந்த ஆன்மா கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் வாய்ப்பு இருக்கா? நான் 10 நிமிஷம் முடிச்சிருக்கேன், பயப்படாதீங்க. ரொம்ப நேரம் எழுத்துல போற ஆனந்து ஐயோ தூங்க விட மாட்டான் போல நினைச்சாதீங்க. கொஞ்ச நேரத்துல 10 நிமிஷம் முடிச்சிருவேன். கொஞ்சம் என்னோட கலந்துருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் அந்த அமர்வு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். இந்த ஆன்மா நெத்தி போட்டுல இருக்கிறப்போ நாம நனவுல இருக்கோம். இப்ப நனவுல இருக்கோமா இல்லையா? நம்ம எல்லாரும் சில பேர் கனவுல கூட இருக்கலாம், சில பேர் கனவுல கூட இருக்கலாம். நனவுல இருக்கோமான்னு கேட்டா நனவுல இருக்கும். இந்த ஆன்மா இந்த புருவ மத்தியில இருக்கும் போது நனவு அப்படிங்கிற அவத்தையில கதியில இருக்கும். அந்த கதி கதி இந்த கதி. நீயே கதி ஈஸ்வரி, நீயே கதி ஈஸ்வரி, எவையாலும் நீயே கதி ஈஸ்வரி. அந்த கதி என்பது ஸ்டேட்டஸ். அப்போ இந்த இடத்துல இருந்தா நமக்கு என்ன பண்ணும்? எல்லாம் தெரியும், கண்ணு தெரியும், காது தெரியும், எல்லாம் தெரியும். இந்த எல்லாம் நனவு. இந்த நனவுல எல்லா உபகரணங்களும் செயல்படும் கதி. அதுக்கடுத்து தொண்டை, இங்க போகும் ஆன்மா. அப்ப என்ன கனவு வந்துடும், கனவு. அதனாலதான் இங்க வந்தோடனே, இப்ப இங்க வந்து ஆன்மா இங்க வந்தோடனே தலை என்ன பண்ணாது? தலை என்ன பண்ணாது? நிக்காது. தலை என்ன பண்ணிடும்? தொங்கிடும். தலை தொங்கிடும். தலை ஏன்னா இந்த ஆன்மா இல்ல. இந்த இடத்துல இருந்தா நம்ம நிமிர்ந்து பார்ப்போம், எல்லாம் தெரியும், எல்லாமே விளங்கும். இந்த இடத்துல இருந்தா பாதி கருவி கரணங்கள் போயிடும், பொய்ன்னு தெரியும். அதனால என்ன பண்ணும்? கனவு. கனவுல நம்ம நாய் துரத்துற மாதிரியும், நம்மள நாமே இது பண்ற மாதிரியும், மாடியில இருந்து தள்ளி விடுற மாதிரியும், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்மள வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்ம கிட்ட நல்லா பேசுற மாதிரியும். டேய் இது கனவுல கூட நடக்காதே, இது எப்படா நடந்துச்சு? முடிச்சு பார்த்தா கனவு. படுப்பாவி, கனவுலதான் வந்து பேசுறியா நீ அப்படி நடப்போம்ல, அது கனவு. அதுக்கப்புறம் உறக்கம். உறக்கத்துக்கு நமக்கு இதுக்கு மணிப்பூர் இருக்கு. மணிப்புரம் உறக்கம் வந்து முழுவதுமா நம்மளுடைய 6 காலம். அதுக்கப்புறம் கீழே கொப்புள் ஸ்தானத்துல பேருறக்கம். அங்க வர்றப்ப கொரட்டை விட்டு நம்ம எங்க இருக்கோன்னே தெரியாது, ஒரு பாம்பு மேல ஏறினாலும் தெரியாது. அதுக்கப்புறம் உயிர் படங்கள் மூலாதாரத்துல போய் வந்து நிற்கும். உயிர் படங்கள் இந்த இந்த இடத்துல அந்த உயிர் படங்கள்ல ஆல்மோஸ்ட் டெட்டு. இந்த 5 கதி இருக்கும். இந்த 5 கதியிலையும் சிவபெருமான் ஆன்மா கூட இருக்க. நம்மளா இருந்தா இருப்போமா? ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்ட்டு, நல்லா உடம்புல தெம்பு இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம ஃப்ரெண்டு நல்லா இருக்கான், அவன் கூடவே சுத்துவோமா இல்லையா? காசு இருக்கு, எல்லாமே இருக்கு, கூடவே சுத்துவோமா இல்லையா? சுத்துவோமா இல்லையா? வாய்த்தன்னு சொல்லுங்க, சுத்துவோமா இல்லையா? சுத்துவோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஃப்ரெண்டு கால் உடஞ்சிருச்சு, அவனுக்கு கால் உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுவோம்? போவோம், ஏ வாடா, கை தோல் மேல தோல் போட்டுக்கடா, தோல் போட்டு ஒரு நாள் போய் பார்ப்போம். ஆனா சுத்துற மாதிரி இப்ப சுத்த முடியுமா? முடியாது. அவனை நம்ம தான் தூக்கிட்டு போனோம்ல. இப்ப கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, காலும் போச்சு, ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜ்ல இருக்க நம்ம ஃப்ரெண்டு. அவனை தூக்கிட்டு எங்கேயா சுத்துவோமா? சாமிக்காக, தம்பி உனக்காக என்ன பண்ணிடுறேன், கோயில்ல 2 அர்ச்சனை பண்றேன்,
சாமியை கும்பிடுறேன், ஆளவிடு சாமி, உனைய தூக்கிட்டுல அலைய முடியாது, உனக்கு சேவை எல்லாம் பெத்த தாய்க்கே பண்ண மாட்டோமா இல்லையா? பெத்த தாய்க்கே அவங்களுடைய என்ன பண்ணோம், அந்த மற்றபடி உபாதைகள் எல்லாம் பணிவிடைகள் எல்லாம் செய்யணும், அதுக்கே முடியல. அப்போ இந்த 5 எல்லாம் இருக்கிறப்பவும் பெருமான் கூட இருக்கான் இல்ல, எல்லா கருவிகளும் இல்லாம உயிர் படங்கள்ல போய் இது ஆல்மோஸ்ட் டெட் பாடியா இருக்கும், ஆன்மா பபரதான் படுத்துறோம், அந்த இடத்துலயும் பெருமான் வந்து கூடயே உட்கார்ந்துருப்பான், அந்த இடத்துலயும் உட்கார்ந்துருப்பான், நனவுலையும் உட்கார்ந்துருப்பான், கனவுலையும் கூட உட்கார்ந்துருப்பான், உறக்கத்திலையும் கூட உட்கார்ந்துருப்பான், பேருறக்கத்திலையும் கூட உட்கார்ந்துருப்பான், உயிர் படங்கள்லயும் உட்கார்ந்துருப்பான். உயிர் படங்கள்ல இந்த ஆன்மா எந்திரிக்காது, படுத்திருக்கும். இதுக்கு இன்னைக்கு தூங்குறதுக்கு 6 மணி நேரம் டைம் இருக்குனால காத்துக்கிட்டே இருப்பான். 6 மணி நேரம் முடிஞ்ச உடனே தம்மால் டுபியில் ஒரு பாத்திர சத்தம் கேட்கும், ஆரம்பிச்சுட்டால அப்படின்னு கண்ணை லேசா முடிச்சு விட்டப்பான். அத்த நினைவுக்கு வந்துருக்கேன். இப்போ கதியே போற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு விளைகின்ற அத்தனை கதிகள்லையும் இப்ப உயிர் படங்கள் இருந்துச்சுல்ல, உயிர் படங்கள் அது மாதிரிதான் அனாதி கேவலத்துல இந்த ஆன்மாவுக்கு உடலே இல்லாம அது கிடந்துச்சு. அப்பதான் பார்த்தா அறிவு பொருளா இருக்கு, இது ஏன் இப்படி உடல் இல்லாம அறிவு இல்லாம கிடக்கு, ஒருவேளை உடல் கொடுத்து பார்த்தா அது கொஞ்சம் அறிவு வந்துருமோன்னு நினைச்சு என்ன பண்ணான், உடல் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தா இது கடைசி வரைக்கும் அறிவற்ற பொருள்லயே நிக்குது. எனக்கு காரு வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், அது வேணும், பொண்ணு வேணும், புகழ் வேணும், பொருள் வேணும், ஜாதி வேணும், பெருமை வேணும், பீத்தல் வேணும், இது மாதிரியே நினைச்சிட்டு போறப்போ ஒரு தடவை. அதனால கதியே போற்றினா எல்லா கதிகள்லையும் சிவபெருமான் இருக்கிறனால இவனுக்கு கதியே போற்றி. இன்னொன்னு, எனக்கு வேற கதி இல்ல, நீதான் உன் சரண், பெருமான் உன் திருவடிதான் சரண், என் கதி நீதான், கதியே போற்றி. என்னுடைய கதி நீதான், எனக்கு வேற சரண், எனக்கு வேற ஸ்டேட்டஸ் இல்ல, நான் பணக்காரன் இல்ல, நான் ஏழை இல்ல, நான் அறிவாளி இல்ல, நான் முட்டாள் இல்ல, நான் வந்து இது சிவபெருமானுடைய அடியவன் இல்லை, எந்த ஸ்டேட்டஸ்ல நான் இருந்தாலும் சரி, என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய களம் என்பது நீதான். அதனால என்னுடைய களமாக இருக்கக்கூடிய பெருமானே, சிவபெருமானே, இது நாம சொல்றது. ஆனா சிவபெருமான் நம்மளுடைய எல்லா கதையிலும் இருக்கான். சரி, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி, நல்லா கவனிங்க, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி, 35,000 கோடிக்கு சொந்தக்காரன், நம்ம ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், கூடவே சுத்தினாரு, எல்லாம் ஓகே பக்கு சுத்தணும், கண்ணு தெரியாம போச்சு, சுத்தணும், கடைசியில கோமா ஸ்டேஜ் போயிட்டார். டாக்டர் சொல்லிட்டாரு இதுவே எந்திரிக்க மாட்டாரு, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுவோம், வச்சு பாதுகாக்குமா? அவ்வளவுதான், டாக்டர் சொல்லிட்டாரு வாய்ப்பே கிடையாது, 1% கூட வாய்ப்பு கிடையாது. 35,000 கோடி இருக்கு, என்ன பண்ணிடுவோம்? டாக்டர் இவரை வந்து என்ன பண்ணிருங்க, உடல் உறுப்பை நல்லவங்க மாதிரி, ஏன்னா நம்ம உறுப்பை தானம் கொடுக்குற மாதிரி, இவர் உடல் உறுப்பை எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துருங்க, சோழியை முடிச்சிருங்க, ரெஸ்பிரேட்டர்ல எடுத்து விட்டுருங்க, நாங்க அந்த இவர் வேணாம், இவர் வச்சிருக்கிற 35,000 கோடிக்கு இனிமே நான் தான் கார்டியன் நினைச்சிட்டு அந்த 30,000 நம்ம 1000 தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாலும் நமக்கு என்ன தோணும், இவங்க கூட பழகிறதால என்னைக்குனாலும் அந்த 30,000 கோடியில 1 கோடி ரூபாய் நம்ம கஷ்டப்படுறத கொடுத்து உதவுவான்ற எண்ணத்துல தான் சுத்துவோம். ஆனா இந்த சிவபெருமான் என்ன பண்றான், இது கோமா ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் இதனால எந்த பிரயோஜனமும் அவனுக்கு கிடையாது. இது உயிர் படங்களுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இதனால எந்த பிரயோஜனமும் அவனுக்கு கிடையாது. இது ஒரு காலம் அவனுக்கு எந்த உபகாரமும் செய்ய முடியாது, எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்படி இருந்தாலும் இது எந்திரிக்கும், நாளைக்கு எந்திரிக்கும்னு உள்ள உட்கார்ந்துகிட்டே இருப்பான்ல. அவன் அப்ப கூட உட்காரலன்னா இந்த ஆன்மாவுக்கு திரும்ப வெளியே ஆன்மா தூங்குற ஆன்மா திரும்ப எந்திரிக்க முடியாது. அவன் அப்ப கூட உட்கார்ந்து இந்த ஆன்மாவுக்காக அந்த தொழில்களை செய்வதற்காக காத்திருக்கான்ல. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, நான் இருளுக்குள்ள போயிட்டாலும் சரி, எனக்காக 5 தொழில் செய்வதற்காக நாளைக்கு காலையில இந்த பிள்ளை என்ன சாப்பிடும், இட்லி சாப்பிடுமா, அதுக்கான பொருள் ரெடியா இருக்கா, நாளைக்கு இது என்னென்ன உணர்வுகளை ஊட்டணும், இதுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை திருவாசல் சிந்தனை போடுங்க, அதனால வியாழக்கிழமை தூங்குறப்பவே உங்களுடைய அந்த இருள்ல உட்காந்துட்டு பெருமான் வந்து காத்து நின்று அடுத்து இதை உட்கார்ந்து கொண்டு போய் அங்க சேர்க்கணும் வரைக்கும் பண்றானே. அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆற்றலுடைய கதியே போற்றி அப்படின்னு சொல்லும் போது நம்ம கதி கலங்கிடணும். கதியே போற்றின்றப்போ நாம என்ன பண்ணணும், கதி கலங்கிடணும். பெருமானே, என்னால உனக்கு ஆவது ஒன்றுமே இல்ல, உன்னால மட்டும்தான் ஆகுது, நான் இந்த கதியில இருந்தாலும் வந்து உதவி செய்யலையே, இதுவா உன்னுடைய நிலை, என்ன கதியில இருக்க,
நான் அதோ கதியில இருக்கேன் பெருமானே, நீ அருள் கதியில இருக்க, அப்படி இருந்தும் இறங்கி வந்து அருள் செய்கின்றாயே பெருமானேன்னு சொல்லும் போது கதியே போற்றுன்னு சொல்லும் போது நம்ம கதி கலங்கிறோம். நம்ம மனசு அப்படி அந்த வார்த்தையை நினைக்கும் போது எத்தனை இடத்துல பெருமான் வந்து அருள் செய்திருக்கு. எத்தனை இடத்துல குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லாம வேற இடத்துல கடத்தப்பட்டு அவங்க வேற விதமான செய்யப்பட்டு என்னென்னமோ ஆள் இல்லாம எத்தனையோ விஷயங்களுக்குள்ள ஏற்பட்டு அப்படியெல்லாம் இருக்கிறப்போ தாய் தந்தையை கடைசி வரைக்கும் கொடுத்து, நல்ல கணவன் மனைவியை கொடுத்து, நல்ல குழந்தைகளை கொடுத்து, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கான செல்வாக்கியத்தெல்லாம் கொடுத்து, உன்னை வழிபாடு செய்வதற்கான சூழலை கொடுத்து, உன்னை வணங்குகின்றதுக்கான பொருளை கொடுத்து, இது எல்லாத்த விட சொல்றதெல்லாம் மண்டையில ஏத்துற அறிவை வேற கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறாங்க எங்க அடியார்கள். என்ன கஷ்டமான செய்தி சொன்னாலும் சரி, போடா அவன் நாக்கு தெரியும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி எங்க அடியார்கள் எல்லாரும் அவ்வளவு அருமையா அதை புரிந்து கொண்டு ஏற்றுகின்ற வகையில அவர்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்றார்களே, அந்த கதியை நினைத்து நாம் போற்றி செய்வோம். கதியே போற்றி அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அடியே இந்த கதியே போட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப மோசமா போயிட்டோம். ரொம்ப மோசமா முதல்ல 4 வரி பார்த்தோம், 2 வரி பார்த்தோம், 2 அடி பார்த்தோம், இப்ப கதியே போட்டு திரிகாண்டா பார்த்தோம். ஆனா அவனை உள்கி உருகணும்ல. ஆனா இப்படி சொல்லாம நான் வெறும் கதியை போற்றிக்கு மட்டும் பொருள் சொல்லி என்ன ஆகுது, நம்ம என்ன ஆக போறோம்னு சொல்லணும் இல்லையா? அதனால அன்பை பெருக்குவதற்காகத்தான் வந்திருக்கோன்றதை திரும்ப திரும்ப சொல்லி கதியே போற்றி என்று பெருமானை போற்றி செய்து இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யறதுமாக அம்மா பிரேமமா இருக்காங்களா? இருக்கங்கய்யா. ஆமா, வாழ்த்து பாடம் நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். வாழ்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியாத்தினுடைய தாமரை சென்னிமேல் சுற்றி வருகிறேன். சிவாய நம்மையா. நன்றி. வணங்குறேன் சுவாமி. அடியார்கள் எல்லாருக்கும் இப்ப நிறைய ஃப்ளூ காய்ச்சல்கள் இந்த மாதிரிலாம் வருது. அதனால எல்லாருக்கும் பிணிகள் எல்லாம் நீங்கணுன்றதுக்காக அடியன் வந்து இந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் பெருமானுக்காக அடியார்கள் சார்பா விண்ணப்பிக்கின்றேன். ஆலவாய் சொக்கநாதனுடைய திருநியலா நினைச்சுக்கிட்டு, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, திருச்சிற்றம்பலம். அதனால உடன்பிடி யாருக்கும் வரக்கூடாது, எல்லாரையும் பெருமான் எல்லா கதியிலிருந்தும் காப்பாற்றணும்னு சொல்லி அடியை நிறைவு செய்கின்ற அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு அடியார்கள் பேசலாம். புது அடியார்கள் பேசினா இன்னும் சிறப்பா இருக்கும். பழைய அடியார்களும் பேசலாம். ஏதாவது ஒரு வார்த்தை அடியார்கள் பேசலாம். 2 பேருக்கான வாய்ப்பு. ரொம்ப நேரம் பேசக்கூடாது. 2 நிமிடம் டைம், அதுக்குள்ள முடிச்சிடும். அடியார்கள் எவரேனும் பேசலாம். ஏதாவது சொல்லணும்னா உங்க கருத்துக்களை, புதிய அடியார்கள் இந்த அமர்வு எப்படி இருந்ததுன்னு உங்க கருத்துக்களை பதிவு செய்யலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா பதிவு செய்யலாம். சதீஷ் ஐயா ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பேசலைன்னால நினைக்காதீங்க. ஆனா நான் கொஞ்சம் பேச மாட்டேன், அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. நீங்களுடைய வார்த்தைகள் அடியான் புத்துணர்வு கொடுக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். சிவாய நம்ம சிற்றம்பலம். ஐயா பேசுங்க. ஐயா பேசுங்க சுவாமி. சிவாய நமங்கய்யா. அடியன் சதீஷுங்கய்யா. இது சுவாமி எப்படின்னு தெரியல, உங்க கிளாஸுக்கு அடிக்கடி எப்படியாச்சும் ஒரே கேட்குற அளவுக்குனாச்சும் வாய்ப்பு கொடுத்துறாருங்கய்யா. அந்த அளவுக்கு பார்க்கும்போது இதா இருக்குங்கய்யா. சுவாமியால் தான் இன்னைக்குமே வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா அர்த்தஜாம பூஜைக்கு திருமலாப்பாடி போயிட்டு போனேன். போயிட்டு இதுங்கும்போது சுவாமி இந்த காட்சியை கொடுத்தாரு.
அதாவது சுவாமி இந்த காட்சி கொடுக்குறாருன்ட்டு மனப்பூர்வமான இதோட கேட்டேங்க. அதுல கதியே எவ்வளவு சொல்றதுன்னு புரியல. ஆனா அவ்வளவு ஆனந்தமா இருக்குங்கய்யா. வீடியோ போடுங்க சாமி. சாமி வீடியோ போட்டு காட்டுங்க நீங்க. நமச்சிவாய். நீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க எங்க குடும்பத்துல வந்ததுக்கு. அடியா எந்த ஊர்ல இருக்கீங்க சுவாமி? சரி. ஆக ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் எல்லாம் வந்து சொன்ன அந்த கதியை போற்றுகின்ற வார்த்தை நம்ம வந்ததே சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவராக வருவதற்கு தான், அன்பு செய்வதற்காக தான் வந்திருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. பக்தி செய்வதற்காக கூட அல்ல, இறைவன் திருவடி சேர்வதற்காக கூட அல்ல. அன்பு செய்து அனைத்தையும் சிவத்தினுடைய சாரமாக சிவபெருமான் வடிவமாக காண்கின்ற ஞானத்தை பெறுவதற்காகத்தான் திருநீரு, ருத்ராட்சம், நமச்சிவாய மந்திரம், திருவாசகம், திருவைந்தெழுத்து, 12 திருமுறை, 14 மேற்கண்ட சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கணும்ன்றது புரிஞ்சு நீங்க இது பார்த்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம் மட்டும் முடிச்சிடறேன். 50 பேர் இருக்கீங்க. நம்ம எல்லாரும் இந்த விளையாட்டு பார்த்திருக்கோம்ல, கிரிக்கெட் பார்த்திருக்கீங்களா? கிரிக்கெட் ஞாபகம் இருக்கு? கிரிக்கெட் பார்த்திருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாட்டுல என்ன விளையாட்டு? பந்து எடுத்து போடுவாங்க. அந்த பந்து அந்த ஸ்டெம்ல விடாம என்ன பண்ணோம்? நம்ம மட்டை எடுத்து அடிச்சுட்டே இருக்கணும். அது மாதிரி இந்த உலகத்துல நம்ம அன்பு செய்ய விடாம நிறைய பேர் நமக்கு வெறுப்பை நம்ம கிட்ட தூக்கி போட்டுட்டே இருப்பாங்க. அந்த வெறுப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு அன்பை மட்டும் செலுத்தணும். அன்பு செய்யாம இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? மட்டை எடுத்து தட்டி தட்டி விட்டுட்டு வெற்றி பெற்றுக்கிட்டே போனா இறைவனுடைய திருவடி சாமீபம். அதனால நம்மளுடைய வாழ்க்கை எதுதான்? நம்ம சுத்தி இருக்கிறவங்க அன்பு செய்ய மாட்டாங்கதான், நம்ம காலை பிடிச்சி இழுப்பாங்கதான், குழிக்குள்ளதான் தள்ளுவாங்க. எல்லாம் பண்ணாலும் என்னுடைய பெருமான் எனக்கு துணை இருக்காரு. நான் பிறந்தது அன்பு செய்யறதுக்காக தவிர வேற எதுக்காகவும் இல்லைன்றத நல்ல ஆணித்தரமா அடிக்கடி வரும். அன்பு செய்ய முடியாம தடங்கள் வரும். அப்பெல்லாம் என்ன பண்ணோம்? மட்டையை வச்சு தட்டி விட்டுற மாதிரி அந்த சூழ்நிலையை தட்டி விட்டுட்டு அன்பு செய்வது பரவாயில்லன்னு சொல்லி அன்பு செய்வதற்காகவே இருங்க. பெருமான் சாமீபமாக, சாரூபமாக, சாயுஜ்யமாக வந்து அருள் செய்வான்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் சென்னிமேல் சாமி, இததான் நான் சொல்ல வந்தேன் சாமி. நம்ம மட்டும் அன்பு செலுத்துறோம், ஆனா நம்ம மேல யாரும் அன்பு செலுத்தல அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வந்தேன். அதே உங்க மூலமா சொல்ல வச்சுட்டாரு பாருங்களேன். உண்மையிலேயே இதுக்காக நம்ம அவரை காலை பிடிச்சிட்டு இருக்கோமோ அப்படின்ற அது உண்மையா இருக்காரு. தவம் சாமி. நிறைவு பாடல் நமச்சிவாய். ஆறு தடங்கோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, அதற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னலங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம். என்னடா இவங்க தொடங்குறப்ப சிவபெருமான சொல்லி முடிக்கிறப்ப முருகனை வச்சு முடிக்கிறாங்களே, இவங்களுக்கு மண்டையில மசாலா இருக்கான்னு பல பேர் நினைச்சுக்குவாங்க. என்ன காரணம்? முருகனை கும்புறானா சிவனை கும்புறானான்னு கேட்டான். முதல்ல கும்பிட்டது நடேசராகிய அண்டத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானைய, வெளியில இருக்கிற சிவபெருமான கும்பிட்டு ஆரம்பிச்சு உள்ள இருக்கிற சிவபெருமான முருகன்ல அவன் அங்க உள்ள வச்சா அவன் பேரு குகேசன், வெளியே வந்தா நடேசன். அதனால அவன் அங்க எழுந்தர்ல சென்ற பெருமான திரும்ப உள்ளுக்குள்ள தூக்கி வச்சு கதவை பூட்டுறதுக்கு பேரு தான் ஆறில் தொடர்ந்தோல் பாடுறோம். ஏன்னா புதிய அடியார்களுக்கு கருத்து முரண்டு இருக்கும். என்னடா சிவபெருமான் கும்புற இடத்துல முருகனை கும்புறானே, சிவனும் முருகனும் வேறன்னு நினைச்சாலே மகாபாவம். சிவனும் முருகனும் வேறன்னு நினைச்சனாலதான் சூரபத்மன் அழிந்தான். நாம அழிவில்லாம சிவபெருமானுடைய திருவடிக்கு போகணும்னா குகேசனையும் நடேசனையும் சரிசமமாக பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கணும். அதனாலதான் நாம முருகனையும் சிவத்தையும் சரிசமமாக போற்றுகின்ற அற்புதமான திருக்கூட்டம் இது அப்படின்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்கின்றேன். நான் முன்னோட ஐயா வந்ததுக்கு மகிழ்ச்சி. ஐயாவை பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். அடுத்து நாம புதன்கிழமை சந்திப்போம். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எல்லா நாளும் இதே லிங்க் தான். அடியார்கள் 8:30 மணிக்கு நீங்க வந்துடலாம். எப்பொழுதுமே இதே லிங்க் தான் நடக்கும். அதனால வந்து அருள் செய்யணும்னு சொல்லி எல்லாருடைய திருவடியும் வணங்கி மகிழ்கின்றேன். உத்தரவு வாங்கிக்கலாம் சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உத்தரவு. நன்றி ஐயா. உத்தரவு வாங்கி